போன வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசின தொடர்ச்சியை இந்த வாரத்திலும் அந்த வந்துட்டாங்க. ஆமா, தொடர்ச்சியை கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வாராக, பேசுவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, காத்திருங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்காக காத்திருங்கள், தரிசனத்திற்காக காத்திருங்கள். ஏன் ஆண்டவர் காத்திருக்க சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு மகிமை இருக்கிறது, உங்களுக்கு மேலான ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறார், காத்திருக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன வைக்கப்பட்டிருக்கிறதாம்? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதாம். எது வைக்கப்பட்டிருக்கிறதாம்? சொல்லுங்க, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நீங்க சத்தமா உற்சாகமா சொல்லணும். இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சத்தமாய் சொல்லுங்க, இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு மேல ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்திற்கு மேல ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாஸ்டர் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீங்க? ஆமென். ஆபிரகாமுக்கு நீ ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்கிற தரிசனம் வைக்கப்பட்டிருந்ததானால், ஆமென், சாராளுக்கு நீ ஜாதிகளுக்கு தாயாவாய் என்கிற தரிசனம் இருக்குமானால், யோசேப்புக்கு 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் 11 அரிக்கட்டுகளும் உன்னை தாழ விழுந்து வணங்குவார்கள் என்கிற தரிசனம் யோசேப்புக்கு வைக்கப்பட்டிருந்ததுக்குமானால், ஆமென், யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருந்ததானால், ஆமென், எலிசாவுக்கு, யோசுவாவுக்கு, மோசேக்கு, ஆமென், எரேமியாவுக்கு, ஏசாயாவுக்கு, ஆமென், அது மாத்திரமல்ல, இப்ப நம்ம வாசித்த அந்த மார்க் 11 ஒரு கழுதைக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குமானால், இன்னும் தரிசனம் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல புரிஞ்சவங்க மாத்திர கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தாயின் கருவிலேயே அந்த தரிசனம் வைக்கப்பட்டு விட்டது. எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, ஆமென், தசைகள் உருவாவதற்கு முன்பதாகவே ஒரு தரிசனம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ கரு உருவாவதற்கு முன்பதாகவே எது உருவாகிவிட்டது? தரிசனம் உருவாகிவிட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நீ உருவாவதற்கு முன்பதாகவே உனக்கான தரிசனம் ஆண்டவர் உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா. நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக, எரேமியாவே நீ தாயின் வயிற்றில உருவாவதற்கு முன்பதாகவே உனக்கு தரிசனம் உருவாகிவிட்டது. தரிசனம் உருவாகிவிட்டது. திட்டம் உருவாகிவிட்டது. நீ ராஜாக்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் உங்களை வெண்கல அலங்கமாக்குவேன், வெண்கல அலங்கமாக்குவேன், இரும்பு தூணாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னது போல, பார், பிடுங்கவும் கட்டவும் கைவிழ்க்கவும் நாட்டவும் இன்றைய தினம் தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னது போல, ஹல்லேலூயா, யாக்கோபுக்கு சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் என்கிற தரிசனம் வாங்கல இருக்கு. நீ வேர் பெற்று இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்கிற தரிசனம் யாக்கோபின் மேல இருந்தது போல, நீ போராடுகிறவன், நீ போராடுகிறவன் என்கிற தரிசனம் யாக்கோபு மேல இருந்தது போல, ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த ஜனத்தை நேசிக்கிறார் என்று சொல்லும் போது யாக்கோபை கை நீட்டி சொல்லத்தக்க விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் யாக்கோபுக்கு இருக்குமானால், இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்க மேல ஒரு தரிசனம், ஒரு தரிசனம், ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தரிசனம் எப்ப வச்சிருந்தார் ஆண்டவர்? நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே வைத்து விட்டார். இந்த தரிசனம், எனக்கு தரிசனம் இருக்குன்னு சொன்னா, ஹல்லேலூயா, என் மேல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார் என்று நீங்கள் கண்டு கொள்வீர்கள். ஆனால் உங்க ஆராதனை இப்படி இருக்காது, உங்க ஜெபம் இப்படி இருக்காது, உங்க துதி இப்படி இருக்காது. உங்களால் ஆராதனை நேரத்தை வேடிக்கை பார்க்க முடியாது, கொட்டாவி விட முடியாது, குப்புறப்படுத்த தூங்க முடியாது. தரிசனம் இருக்கும் என்று சொன்னால் என் ஜெபம் போராடுகிற ஜெபமாய் மாறும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடரமா அதனா சந்தராதனை. ஹல்லேலூயா.
என் மேல தரிசனம் இருக்குங்கிற அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிட்டா போதும். நம்ம ஆராதனை ஆமே இந்த சபையினுடைய ஆராதனை சாதாரணமாக இருக்காது. இந்த சபையில ஆமே தொடர் ஜெபத்துல வந்து ஜோமனுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஹல்லேலூயா. என் மேல தரிசனம் இருக்குன்னு சபையார் ஒவ்வொருக்கும் தெரிஞ்சிட்டுனா இந்த ஊழியத்தின் மேல ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருக்கிறது. இந்த சபையின் மேல ஏதோ 3 முடக்கில இருக்கிற இந்த சபையின் மேல ஏதோ ஒரு தரிசனம், மிகப்பெரிய தரிசனம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்கள். ஆனால் நீங்க வந்து தொடர் ஜெபத்துல வந்து ஜோமனுங்க யாரையும் பிச்செடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தரிசனம் தெரியாததுனால தான் வீட்டுல கடந்து தூங்கிட்டு இருக்க. நீ ஹல்லேலூயா. உங்களை சொல்லல, தரிசனம் தெரியாததுனாலதான் நமக்கு சபைக்கு வர்றதுக்கு என்ன இல்ல, மனசு வரல. ஹல்லேலூயா. தரிசனம் தெரியாததுனாலதான் நமக்கு போராடுவதற்கு மனது வரல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, ஒரு அறியாமையில் நீ இருக்கிறாய், நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னுடைய தரிசனத்தை நான் எழுதிவிட்டேன். நீ இப்படித்தான் இருக்க போகிறாய் என்பதை நான் என்ன செய்து விட்டேன், வரைந்து விட்டேன். நீ பிறப்பதற்கு முன்பதாகவே உங்க படத்தை கையில வரைஞ்சவர் என் அப்பன் இயேசு. அல்லேலூயா. நான் பிறப்பதற்கு முன்பதாகவே நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி அவருடைய கைகளிலே என்னை வரைந்தவர் தான் நான் ஆராதிக்கிற என் யெகோவா தேவன். அல்லேலூயா. ஏதோ ஒன்னு உள்ளங்கையில நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சிருக்கிறேன். அம்மா உன்னை பார்த்து வரைஞ்சேன் நினைக்கியா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வரைஞ்சிட்டேன். நீ இந்த பூமியில வருவதற்கு முன்பதாகவே நான் உன்னை வரைஞ்சிட்டேன். என் பிள்ளை இப்படித்தான் இருப்பான். ஹல்லேலூயா. எங்க உங்களுக்கான தரிசனம் உங்க மேல ஒருவர் கையை வச்சு சொன்னாதான் தரிசனம் அல்ல. அல்ல, உங்களுக்கான தரிசனம், எனக்கான தரிசனம் வேற எங்கேயும் இல்லை. இந்த 66 புத்தகத்துக்குள்ளதான் இருக்கிறது. இந்த 66 புத்தகத்துக்குள்ளதான், இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளதான், இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்குள்ளதான், என்னை கட்டி எழுப்புகிற வார்த்தைக்குள்ளதான் என்னுடைய தரிசனம் இருக்கிறது. உங்களுக்கு புரியல. என்னுடைய தரிசனம் வேற எங்கேயும் இல்லை. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என் மேல கைய வச்சு உனக்கு இந்த தரிசனம் இருக்கிறது என்று சொல்வாங்க. தப்புன்னு நான் சொல்லல, அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனாலும் கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் தரிசனத்தை என் கூட சொல்லட்டும் அப்படி நீ வாஞ்சிப்பாய். ஆனால் வேற எங்கேயும் இல்லை. உனக்கான தரிசனம் இந்த ஜீவனுள்ள வார்த்தையில தான் இருக்கிறது, பரலோக மன்னாவில தான் இருக்கிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி உடரமான கர்த்தர் உன் மேல கைய வச்சு, யாரோ ஒருவர் கைய வச்சு உன்னை இதற்காக அழைத்திருக்கிறார், இதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்வது ரொம்ப சந்தோஷம். அது பாக்கியம், அது ரொம்ப பெரிய. ஆனா எனக்கான தரிசனம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொன்னா, உனக்கான தரிசனம் வேற எங்கே இல்லை, நான் உன் கையில எழுதி கொடுத்த என் வார்த்தைக்குள்ள தான் இருக்கிறது. உறவான ஹதனா. ஹல்லேலூயா. 2 ராஜாக்களை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் மறுபடியும் நான் உடைவேன், மறுபடியும் என்ன ஆவில கர்த்தர் நிரப்புவா. காரணம் என்ன? அதுலதான் உன் தரிசனம் இருக்கிறது. அப்பா நல்ல புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எரேமியா 1ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் போது உன் இருதயம் உடைகிறதா, உன் இருதயம் அனல் கொள்ளுகிறதா? அப்படியானால் உன் தரிசனம் எரேமியா 1ஆவது அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இதோ பார், புடுங்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் நாட்டவும் இன்றைய தினம் தேசங்களுக்கு உன்னை நான் மாற்றினேன். ஹல்லேலூயா. ஏன் உன் தரிசனம் அங்கதான் இருக்கு. அமே எல்லாரையும் கடந்து போக பண்ணுகிறவர், எல்லாரையும் ஆதியாகமத்தை கடந்தவர்கள் உண்டு, ஆனால் அவர்கள் யாத்திராகமத்தில் பிடிக்கப்படுவார்கள். உங்க தரிசனம் யாத்திராகம புத்தகத்துல தான் இருக்குன்னா, யாத்திராகமத்தில் கர்த்தர் உங்களை பிடிப்பார், அடைப்பார், நொறுக்குவார், அனல் மூட்டுவார், நிரப்புவார். அதுதான் உன் தரிசனம். மோசே 20 லட்சம் பேரை நடத்தக்கூடிய இரட்சகனாக உன்னை அழைத்திருக்கிறார். அதுதான் உன்னுடைய தரிசனம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தையும் வாசித்து போயிட முடியாது. சில வேத பகுதியை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை நிறுத்துவார். லேவியன் ஆசாரியன் கடந்து போனார்கள்.
ஆனா சமாரியன் மனதுருகி அந்த இடத்துல நின்னா. எதற்காக நின்னா? அல்லேலூயா. எல்லாரும் கண்டுவிட்டு அங்க அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை கண்டு. என்ன வார்த்தையை சொன்னாங்களாம்? என்ன வார்த்தைகளை சொன்னாங்களாம்? அந்த வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 10:34. அல்லேலூயா. லூக்கா 10:34. கொஞ்சம் மேல உள்ள வசனங்களை வாசிங்க. அந்த லேவியன் அந்தபடியே இல்ல, அந்த அவன் குற்றுயிராக்கப்பட்டான், அதுல இருந்து வாசிங்க. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் சத்துருவின் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அவனை என்ன செய்தார்கள்? எங்க சத்தமா சொல்லுங்க, குற்றுயிராக விட்டு போனார்கள். அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு நாம தெளிச்சு காட்டும் போது உங்களுக்கு நல்லா புரியும். அவரை குற்றுயிராக என்ன செய்தார்கள்? ஆமா, அப்போ குற்றுயிரா கிடக்கிறான் இவன். இந்த ஆஸ்பத்திரியில போய் வீமா ஆஸ்பத்திரியில தான் என்ன சேர்க்கணும்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். குத்துயிரா கிடக்கிறவனுக்கு காப்பாத்தினாலே போதும். அல்லேலூயா. இப்போ குத்துயிரா கிடக்கிற இவனை யாராவது காப்பாத்தினாலே, என்ன சின்ன வயசுல இன்னமும் என்ன குத்தி கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் உண்டு. நான் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 5 6 அந்த நாட்களில் படித்து கொண்டு இருக்கும் போது பக்கத்து ஊர்ல ஒரு கூட்டம். நாங்கள் அந்த பக்கத்து ஊர் கூட்டத்துக்கு எங்கள் சபையிலிருந்து அந்த வீட்டு கூட்டம் வச்சுருந்தாங்க. அங்கே நானும் என்னுடைய நண்பனும் போய் கொண்டிருந்த போது, சைக்கிளில் போய் கொண்டிருந்த போது ஒருவர் என்ன செஞ்சார்னா, வேகமாக வந்து ஒரு பனைமரத்தில் போய் என்ன செஞ்சிட்டாரு. சைடில் பனைமரமாக இருக்கும், ரோட்டினுடைய சைடில். அவருக்கு நல்லா குடிச்சிருந்ததுனால வேகமாக வந்ததுனால நேராக கொண்டு போய் பனைமரத்தில் என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு பாருங்க, தூக்கி தூர வீசிட்டு. அப்போ நானும் என்னுடைய நண்பனும் சீக்கிரமா பக்கத்துல போய் பார்த்தோம். அவருடைய கால் ஒரு மாதிரி குழந்து போயிட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறார். நாங்க என்ன செஞ்சிருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு எதையாவது ஒன்று செஞ்சிருக்கணும். அப்படித்தானே? சின்ன வயசுல தான் இருக்கணும், யாரையாவது கூப்பிட்டு இருக்கலாம். நாங்க என்ன செஞ்சிட்டோம், இவன் நல்லா குடிச்சிருக்கிறான், நம்ம மேல பழி விழுந்துரும், அதனால நம்ம என்ன செஞ்சிடும், போயிடுவோன்னு போயிட்டேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச மனசாட்சி குத்துனது இன்னும் குத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் சில நேரங்களில் நான் வாகனத்தில் போகும்போது குத்திக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு நீ விட்டுட்டு போனவன் தானே. எத்தனாம் கிளாஸ் படிக்கும்போது 2 பேரும் என்ன படுத்திருக்கீங்க? ஏம்மா ஜோஷுவா, உன்னை எழுந்து தான் உட்கார சொன்ன, எழுந்து உட்காரு. வீட்டில் தூங்கவே மாட்டியோ? தூக்கமே வராதா வீட்டில்? 2 பேரும் தூங்குனீங்கன்னா வெளுத்துருவேன். உன்னை பார்த்து தான் அவன் படுத்தான், ஒரு மாதிரி முழிக்க. சோயலே, அவனுக்கு நல்ல தூக்கம் வருது கண்ணில். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கும் அது என் மனசாட்சியில் என்ன இருக்கு, ஒரு அது என்னை விட்டு போகவே இருக்கு, என்னை குத்திக்கிட்டே இருக்கு. அது குத்திக்கிட்டே இருந்ததுனால தான் இன்னைக்கும் அநேக விபத்துகளுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது ஏன் ஆண்டவரே, இது சின்ன வயசுல எவ்வளவோ காரியம் நடந்திருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு, ஆனா ஏன் இது மட்டும் மறக்க இருக்கு அப்படின்னு ஆண்டவரே, எனக்கு சில நேரங்களில் இது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குப்பா, குத்தி கொண்டே இருக்குப்பா. அந்த 6ஆம் கிளாஸ்ல நான் பண்ண மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படி நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பமாவது ஒரு ஞாபகத்தில் வரும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த குத்தல் இருந்தால் தான் நீ என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். இதை நான் எடுக்க மாட்டேன், கிருபையை தருவேன். அல்லேலூயா. எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம இங்க குத்துயிரா ஒருத்தன் கிடக்கிறான், இவனை காப்பாத்தினா போதும். என்ன செஞ்சா போதும், காப்பாத்தினாலே போதுமானது. அல்லேலூயா. ஆமா. ஆனா வாசிங்க, தொடர்ந்து கீழே உள்ள வசனங்களை வாசிங்க. ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமா என்ன செய்தானா, நான் 6ஆம் கிளாஸ்ல பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாரு. பக்கமா என்ன செய்தான், விலகி போனான். கீழே உள்ள வசனங்களை அது என்ன சொல்லப்பட்டிருந்தது, கண்டு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கண்டு. கண்டுன்னு போடப்பட்டிருக்கா? அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசிங்க. ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை சொல்லுங்க, என்னது, எங்க சத்தமா சொல்லுங்க, அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்.
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், சொல்லுங்க சத்தமாய் சொல்லுங்க, அவனை கண்டு. சத்தமா சொல்லுங்க, அவனை கண்டு மனது உருகி சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, போதும் போதும், அல்லேலூயா. அவன் 3 பேரும் காண்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? 3 பேரும் சொல்லுங்க காண்கிறார்கள். ஆனால் ஒருவனுக்கு மாத்திரம் மனதுருக்கம் வருது, மற்ற 2 பேருக்கும் என்ன வரல? மனதுருக்கம் வரவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம், சில பேருக்கு மட்டும்தான் என்ன துருக்கம் வருது? மனதுருக்கம் வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் பக்க வழியாய் போய்விடுகிறார்கள், அதையும் கடந்து சிலர் போய்விடுகிறார்கள். ஆனால் சிலர் ஆண்டவர் கடந்து போக விட மாட்டார். ஹல்லேலூயா. சில வேத பகுதிகளை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளம் உடையாம அந்த பகுதியை தாண்டி நம்மளால போக முடியாது. சில சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது அவர்களை தாண்டி நம்மளை போக விட மாட்டார் ஆண்டவர். சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரு மனதுருக்கம் வரும்னா அதுதான் உன்னுடைய தரிசனம். வாலிபர்களை பார்க்கும்போது ஒரு மனதுருக்கம் வரும் என்றால் அதுதான் உன்னுடைய தரிசனம். வால் போஸ்ட பார்க்கும்போது உனக்கு ஒரு மனதுருக்கம், ஆமா, உடைவு வரும் என்று சொன்னால் அதுதான் உன்னுடைய தரிசனம். அல்லேலூயா. சபையை பார்க்கும்போது ஒரு மனதுருக்கம் வரும் என்று சொன்னால் அதுதான் உன்னுடைய தரிசனம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு சொப்பனத்தை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் சிலர் சொப்பனங்களை பார்க்கும்போது உடனே எழும்பி நின்று ஜெபிப்பார்கள், உடனே எழும்பி நின்று அழுவார்கள், உடனே எழும்பி நின்று கர்த்தருக்கு என்ன செய்வார்கள்? ஒப்பு கொடுப்பார்கள். எது உங்களை உடைக்க வைக்கிறதோ, எது உங்களை மனதுருக வைக்கிறதோ, எது உங்களை பாரப்படுத்த வைக்கிறதோ, எது உங்கள் இருதயத்தை அக்கினி ஜுவாலையாக எரிய விடுகிறதோ அதுதான் உங்களுக்கான தரிசனம். அல்லேலூயா. சமாரியன் அந்த வழியாக போகும்போது பிரயாணப்பட்டு வருகையில் அவன் பார்த்த உடனே மனதுருகினான். அல்லேலூயா. ஆமென். அந்த 4 சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? மனதுருக்கம் வருகிறது. இந்த கிராமத்தில் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது யாருக்கும் வராத மனதுருக்கம் உங்களுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் உன்னுடைய தரிசனம். யாருக்கும் அமை ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தில் யாருக்கும் வராத மனதுருக்கம் உங்களுக்கு வருதுன்னா அதுதான் என்னது? தரிசனம். சாராள் டக்கர் அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த சாராள் டக்கர் இந்த திருநெல்வேலி பெண்களை குறித்து, விதவைகளை குறித்து, அவர்கள் படுகிற அடிமைத்தனத்தை குறித்து தன் மாறாப்பை என்ன செய்தார்களாம்? அது மூடிக்கொள்ளக்கூடாதபடிக்கு அப்படி வைத்துக் கொள்வார்களாம். பெண்கள் அடிமைப்பட்ட நாட்களில் ஸ்தோத்திரம் என்ன செய்யப்பட்டார்கள்? சித்திரவதைப்படுத்தப்பட்ட நாட்களில் சாராள் டக்கர் அவளுக்கு ஒரு தரிசனம் உண்டானது. இந்த திருநெல்வேலி பட்டணத்தை குறித்து ஒரு மனதுருக்கம் உண்டானது. அதுதான் அவங்களுடைய தரிசனம். இன்னைக்கு 3000 பிள்ளைகள் படிக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் சாரா டக்கர் கல்லூரியில ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா யார் தெரியுமா? ஒரு ஊனமானவங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கம் வந்ததுனால அது தரிசனமா மாறினது. எது உங்க தரிசனமோ அது உங்கள் மனதுருக்கமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. திரளான ஜனங்களை பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்தாராம்? மனதுருகினார். நான் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் பார்த்து நம்ம வாசிக்கிறோம் வேதாகமத்தை, ஆனா சிலர் என்ன செய்கிறார்கள்? கடந்து போக ஆண்டவர் விட மாட்டார். என்ன எப்போதுமே ராஜாக்கள் 2வது அதிகாரத்தை எப்பவும் வாசிச்சாலும் அதை ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் என்ன செய்வேன்? 2வது அதிகாரத்தை வாசிக்க முடிக்கவே சில மணி நேரங்கள் ஆகும். உடனே நான் மூடி வச்சு கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இதுல இருந்து எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் உள்ளான மனுஷன்ல உணர்றேன். ஆண்டவரே, நீங்க என்ன பேச விரும்புகிறீர்? அல்லேலூயா. சில நேரங்கள் ஆதியாகமம் 22 போகும்போது என்னை கர்த்தர் நிறுத்துவா. உடனே வாசித்து பைபிளை மூடிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், என்ன பேச விரும்புகிறீர் ஆண்டவரே? எனக்கு சில அதிகாரங்கள், சில பாகங்கள் இருக்கிறது. லூக்கா 15வது அதிகாரத்தை வாசிக்கும் போது, நீர் என்ன பேச விரும்புகிறீர் ஆண்டவரே? அல்லேலூயா. பலியை குறித்து கேட்கும் போது என்ன பேச விரும்புகிறீர்? அந்த இடத்துல கர்த்தர் என்னை லாக் பண்ணுவார். அதுக்கு மேல என்ன ஆண்டவர் வாசிக்கவும் விட மாட்டார். அதுல நிப்பாட்டி என்று சொல்லுவா, உன் கூட நான் பேச வேண்டியது இருக்கிறது, நான் உன் கூட பேச வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இதுதான் தரிசனம், இதுதான் உனக்கான தரிசனம், இதுதான் உனக்கான வார்த்தை, இதுதான் உனக்கான திட்டம், இதுதான் உனக்கான நோக்கம். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் தரிசனத்தை எங்க வச்சிருக்கிறாரு? சில பேருக்கு ரூத் சரித்திரத்தை வாசிக்கும் போது அவங்களையும் அறியாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்ணீர் வடிப்பார்கள். ஒரு உறுதி காணப்படும், ஒரு வைராக்கியம் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். யோசுவா அங்க பாரு, ஆமென், வைராக்கியம் வரும், ஒரு அபிஷேகம் வரும். ஆமென். எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சத்தத்தை காணுமே, அல்லேலூயா சத்தத்தை காணுமே. பைபிள் வாசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிள் வாசிக்கணும், வேதாகமத்தை வாசிக்கணும். ஏன்னா அது தரிசனம், அது தரிசனம். அதில் உங்கள் தரிசனம் தெரியும், அதில் உங்கள் வெளிப்பாடு தெரியும், அதில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனதுருகினான். நல்ல சமாரியன் என்ன செய்தான்? கண்டு மனதுருகினான். கண்டு மனதுருகினான். சொல்லுங்க, கண்டு மனதுருகினான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் என்னை அப்படிப்பட்ட மனதுருக்கத்துக்கு நேராக என்னை நடத்துவாராக. அப்ப இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எதிலெல்லாம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தையில. நமக்கு தந்த வார்த்தையில தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கான நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் உடையிறோமோ, எப்பெல்லாம் கலங்குறோமோ, எப்பெல்லாம் கண்ணீர் வடிக்கிறோமோ, நம்ம பிரச்சனையை நினைச்சு கலங்குறது அல்ல தரிசனம். அல்லேலூயா. வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம், அதை நினைச்சு கவலைப்படும் போது அல்ல, அதெல்லாம் தரிசனம். அல்லேலூயா. அது இல்லை தரிசனம். எது தரிசனம் அப்படின்னா, இந்த வார்த்தையை வாசிக்கிட்டு இருக்கும்போது என்னை கர்த்தர் நிப்பாட்டுவார். அதுதான் எனக்கான தரிசனம். கிதியோனை குறித்து வாசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னை நிப்பாட்டுவார். இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ நான் உன்னை என்ன செய்தேன்? மீதியான லட்சத்தில் மீதியானைகள் என்னை என்ன செய்வாய்? முறியடிப்பாய். அதுதான் உனக்கு தரிசனம். அப்ப இந்த தரிசனம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சும் கூட நான் இளைப்போட, சோர்வோட, அசதியோட, நிர்விசாரமாய் இருப்பேன் அப்படின்னா அந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்படும்? மற்றவர்களுக்கு கையளிக்கப்படும். அல்லேலூயா. இங்க யாருமே தரிசனம் இல்லாதவங்க இல்லை, தரிசனத்தை இழந்தவங்க தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தரிசனம் இல்லை, எனக்கு ஆண்டவர் தரிசனமே தரலன்னு யாரும் சொல்ல முடியாது. தரிசனத்தை இழந்தவர்கள் தான் அநேக நம்ம இருக்கிறோம். நான் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தரிசனத்தை என்ன செஞ்சிடக்கூடாதுப்பா, இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப தரிசனம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? ஆமே, தரிசனம். ஆமே, ஸ்தோத்திர. ஆபிரகாம் முதல் யோவான், ஆமே, அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதோட தரிசனம் முடியல. அவங்களோட தரிசனம் என்ன செய்யல? முடிஞ்சு போகல. சொல்லுங்க, அவங்களோட தரிசனம் என்ன செய்யல? முடிஞ்சு போகல. அவர்களுக்கு பிற்பாடும் அந்த தரிசனம் என் மேலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார்னா என் மேலையும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் தரிசனம் இன்னும் என்ன செய்யல? முடிந்து போகல. நாம் போய்விடுவோம், ஆனால் தரிசனம் முடிய போவது இல்லை. நாம் நமக்கு பிற்பாடு நம்முடைய ஜனங்கள் மேலையும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், புதிய திட்டங்களை வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, உங்க மேல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது முடிவிலே விளங்கும். சொல்லுங்க, முடிவிலேயே விளங்கும். அப்போ இந்த தரிசனத்துக்காக ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? காத்திருக்க சொல்லுகிறார். நம்ம 3வது நாளாக இதை நம்ம தியானிக்கிறோம். அதை என்ன செய்ய சொல்லுகிறார்? காத்திருக்க சொல்லுகிறார். சொல்லுங்க, காத்திருங்க, காத்திருங்க. அது என்ன செய்வாராம்? முடிவிலே விளங்கும். சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, முடிவிலே விளங்கும், முடிவிலே விளங்கும். அல்லேலூயா. அதுவும் எதிர்காலத்தில் விளங்க போகிறது. அது எப்ப விளங்கும் என்று சொல்லுகிறார்? முடிவிலே விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தரிசனம் எப்ப வைக்கப்பட்டிருக்கிறது? என் எதிர்காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் என்று சொன்னாலே அது என்னுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவர் வைத்த ஒரு காரியம். நான் எதிர்காலத்தில் இப்படி விளங்க, என்ன கர்த்தர் இப்படி என்ன செய்ய போகிறார்? விளங்க பண்ண போகிறார் என்பதற்காக தான் தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளை இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்படி இருக்க போகிறார் என்பதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு விளங்க, நான் விளங்க, என்னை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். தரிசனம் பெற்ற என்னை விளங்க பண்ண போகிறார். ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அதிபதி என்று சொல்லி எப்ப விளங்க பண்ணினார்? 13 வருடங்களுக்கு பிறகு இவன் எகிப்துக்கு அதிபதியாய் இருப்பான் என்பதை கர்த்தர் யோசேப்பை விளங்க பண்ணினது உண்டானால் உங்களையும் கர்த்தர் விளங்க பண்ணுகிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. தரிசனம் கண்டிப்பா வெளிப்படும்.
சொல்லுங்க, தரிசனம் மறைந்திருக்க மாட்டாது, அது கண்டிப்பாய் வெளிப்படும், வெளிப்பட்டே ஆகும். யாரும் அதை மறைச்சு வைக்க முடியாது. ஹல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் கண்டிப்பா என்ன செய்யும்? எல்லாருக்கும் தெரிய வரும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை யாரும் ஒளிச்சு வைக்க முடியாது. தரிசனம் கண்டிப்பாய் விளங்கும். நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். யோசேப்பே, நீ யார் என்பதை கர்த்தர் உன் சகோதரர்கள் பார்க்க உன்னை விளங்க பண்ணுவார். தாவீதே, நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ரூத்தே, நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். எஸ்தர் ராஜாத்தியே, நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். முடிவிலே அது விளங்கும். ஹல்லேலூயா. பேதுருவே, சவுலே, பவுலே, எரேமியாவே, நீ யார் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஸ்தேவானே, நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். யாக்கோபே, நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். முடிவிலே இது விளங்கும். அது மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்ய மாட்டாது? மறைந்திருக்க மாட்டாது. யாரும் அதை மறைத்து வைக்க முடியாது. தரிசனத்தை யாரும் மறைத்து வைக்க முடியாது. சாமுவேலே, உன்னை யாரும் மறைத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேலிலே தான் முதல் பெயர் சபா மற்றும் நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விளங்க பண்ணுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் விளங்க பண்ணுவார். எதிர்காலத்தில் விளங்கும். நாளானது விளங்க பண்ணும். சொல்லுங்க, நாள் வரும்போது, அவர் குறிப்பிட்ட நாள் வரும்போது, அவர் குறித்த நாள் வரும்போது, அவர் பரலோக நாள் வரும்போது, கர்த்தருடைய நாள் வரும்போது, நீ யார் என்பதை, உன் குடும்பம் யார் என்பதை, இந்த ஊழியம் யார் என்பதை, இந்த சபை எது என்பதை அவர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தரிசனம் விளங்கும். சொல்லுங்க, தரிசனம் விளங்க. தரிசனத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். சொல்லுங்க, தரிசனத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். வாலிப தம்பியே, உன் தரிசனத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். கழுதை குட்டி ஒருவரும் ஏறிடாத அந்த கழுதையை ஆண்டவர் எதற்காக படைத்தார் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நீ ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருடையவன். நீ கர்த்தருடையவன். நீ ஆண்டவருடைய நேச பிள்ளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியக்காரி, கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். என்னுடைய உத்தமன், என்னுடைய உத்தம இஸ்ரவேலன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த உத்தம இஸ்ரவேலன் ஆகிய கபடட்ட உத்தமனாகிய நாத்தான் வேலை கர்த்தர் விளங்க பண்ணினார். எப்படி விளங்க பண்ணினார்? இதோ வருகிறான் இஸ்ரவேல் கபடட்ட உத்தம இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவா. நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ண. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவா. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில கொட்டாவி விட்டுக்கிட்டு இருந்தா விளங்க பண்ண முடியாது. ஜெபிக்காம சும்மா நிர்விசாரமா இருந்தா விளங்க பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இளைப்பை தந்திருப்பார்னா அந்த இளைப்பை ஆண்டவர் என்னை விட்டு எடுத்து போடும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பிசாசு இளைப்பை தந்திருப்பார்னா அந்த இளைப்பை பிசாசு உங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களே இளைப்பா இருக்கலாம். 3 விதமான இளைப்பு. ஒன்று, ஆண்டவர் தருகிற இளைப்பு உண்டு. பிசாசை தருகிற இளைப்பு உண்டு. நம்மை நாமே இளைப்பாக்கி கொள்வதும் உண்டு. ஏதோ கவலை கஷ்டங்களை நினைச்சு நம்மளை நாமே இளைப்பாக்கி கொள்வதும் உண்டு. போராட்டங்களை கட்டுகளையும் கொடுத்து பிசாசு நம்மளை இளைப்பாக்குவது உண்டு. அல்லேலூயா. ஒரு உயரத்துக்கு போன பிறகு சோத்திரம், ஆண்டவரை 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 கனமண்ணாதபடிக்கு இஷ்டத்துக்கு போறதுனால ஆண்டவரே அனுப்புகிற ஒரு இளைப்பு உண்டு. அல்லேலூயா. நீங்கள் இளைத்து போய்விடக்கூடாது. நிர்விசாரமாய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தரிசனம் உன் மேல வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுங்களா? அது முடிவில் விளங்க போகுது என்று உனக்கு தெரியுங்களா? ஆமென். நீங்க யார் என்பதை, நீ ஜெபிக்கிறவள், அண்ணா அறை வீட்டை பூட்டிக் கொண்டு நீ ஜெபிக்கிறவள் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ போடுகிற 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் வெளியே தெரியாது. ஆனால் அதை விளங்க பண்ணுகிற ஒரு நாட்கள் வரும். அல்லேலூயா. நீ கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தது ஒரு நாள் விளங்கும். வெளியே விளங்கும். வெளியே விளங்கும். வெளியே வெளிப்படும். ஜெபம் வெளிப்படும். ஜெபம் வெளிப்படும். உபவாசம் வெளிப்படும். கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் வெளிப்படும். கர்த்தருக்காக கொடுத்தது, கர்த்தருக்காக செஞ்சது எல்லாம் வெளிப்படாம போகாது. அல்லேலூயா.
கண்டிப்பா வெளிப்பட்டே ஆகும், விளங்கும். சத்துரு தடுக்க முடியாது. சத்துரு அதை தடுத்து போட்டு விட முடியாது. அல்லேலூயா. விளையாண்டுகிட்டு இருக்காதமா ஹாரி, அவன்கிட்ட மறுபடியும் பிள்ளைங்கிட்ட, சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். விளையாண்டுகிட்டு இருக்காதீங்க, தரிசனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கலக்க உட்காருங்கம்மா. நீ ஏன் பேச, கொஞ்சம் முன்ன வாமா, நீ இவ்வளவு இடம் கிடக்கு, கலக்க உட்காருங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆராதிக்கும் போது ஒரு ஆராதனை இல்லை, ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா சீக்கிரமா வரப்போகிறார். அல்லேலூயா. இப்படியாவது ஆண்டவர் தந்த தரிசனத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அம்மே, ஏன் ஆண்டவரை தாமதிக்கிறீர்? ஏன் ஆண்டவரை தாமதிக்கிறீர்? இளைப்பை கர்த்தர் பார்க்கிறார். இளைப்பை கர்த்தர் பார்க்கிற உன் ஜனத்தின் மத்தியில் இருக்கிற இளைப்பை பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சும் கூட ஏன் ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தரிசனத்தை நான் கொடுத்திருந்தும் கூட, இவ்வளவு பெரிய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூட, ஆண்டவர் எவ்வளவோ காரியத்தை நம்மோடு கூட பேசியிருந்தது நமக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிச்சு, ஆண்டவர் இந்த வாலிப நாட்களை எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா, நான் ஏதோ இதை விருதாவா வாழ்ந்து விடக்கூடாது. 10ஓட 11 கட்டப்பட்டு கிடக்கிற கூட்டம் எத்தனை பேர் கிடக்காங்க தெரியுமா? பாவத்துல, சாபத்துல, அக்கிரமமான செயல்கள், ஓரின சேர்க்கை, பலவிதமான போராட்டங்கள்ல கட்டப்பட்டு இருக்கிற வாலிப கூட்டம் எவ்வளவு கிடக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து இந்த இடத்துல வச்சிருக்கிறார்னா சும்மா வைக்கல, தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து கையை சொரிஞ்சு காலை சொரிஞ்சுக்கிட்டு ஏதோ விளையாண்டுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம எத்தனையோ முறை டைரியை கொண்டு வா எழுதுன்னு சொன்ன இங்க பயங்க பகுதியில ஒரு டைரி இல்லை. அப்ப எரப்பாளி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு போறாங்க. இங்க எத்தனை பேர் டைரி வச்சிருக்கிறீங்க? எல்லா பிள்ளைங்களும் வச்சிருக்கீங்க. கொஞ்சம் போதகரை கணமண்ண கத்துக்கோங்க. அல்லேலூயா. கொஞ்சமாவது போதகம் எதுக்கு சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி எதுக்கு பேசுகிறான்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், ஆமா 2 கையை தட்டினா பாடினேன் போனோம்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்க வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆராதனை வந்துட்டு நீங்க பெருசா என்ன செய்ய போறீங்க ஆண்டவருக்காக? அல்லேலூயா. ஏதோ ஆவியின் வைராக்கியத்துல பேசிட்டு இருக்கிற, மாம்ச வைராக்கியத்தில் அல்ல. ஏதோ தரிசனம் உங்க பிள்ளைங்க மேல வைக்கப்பட்டிருக்குமா? ஆதியில இருந்த அன்பனை எங்க விட்ட? உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா குப்புற கடந்து ஜோம் பண்ண, ஆனா தரிசனத்துக்காக ஜெபிக்க ஆள் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை தூக்கி ஒயாரத்துல வச்சதுனால, உச்சி கொம்புல வச்சதுனால இன்னைக்கு இளைப்பு, ஜெபத்துக்கு வர நேரம் இல்லை. பிள்ளை, குட்டி, அது, நாய், பேய் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் கண்ட கலிய கர்மாந்தத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு அலையிற நீ. இன்னைக்கு உன்னை தூக்கி உச்சில வச்சதுனால சபையில உட்கார்ந்து ஆராதிக்க உனக்கு நேரம் இல்லை. நோய் வரத்தான் செய்யும், பேய் வரத்தான் செய்யும், போராட்டம் வரத்தான் செய்யும். அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு அல்ல, அது ஆண்டவரை அனுப்பின இளைப்பு. நீ ஆண்டவருக்கு, நாம ஆண்டவருக்காக நீ செயல்படுவதற்கு கொஞ்சம் தாமதிப்பு, ஆனா பிசாசு இளைப்பை கொண்டு வந்து விடுவான். அல்லேலூயா. ஜெபம் குறைஞ்சிட்டுனா பிசாசு இளைப்பை கொண்டு வருவான். உனக்கே தெரியாது பிசாசு இளைப்புல, நான் இளைப்புல தான் இருக்கிறேன். நீ நிர்வாணி என்பதை அறியாமல் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? குருடாய் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. எத்தனையோ முறை சொல்லிட்டோம், தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பேசுறார், பேசினா மட்டும் போதாது, நம்ம எதையாவது செய்யணும்னு சொல்றோம். இன்னும் ஆராதிக்கும் போது குப்புற படுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கேவலமா இருக்கு. இருக்கிறது 25 பேர் தான். அதுலயும் பாதி பேர் கொட்டாவி. எத்தனை கொட்டாவியை பார்த்துட்டேன் தெரியுமா? ஆராதிச்சிலிருந்து இவ்வளவு நேரம் எவ்வளவு கொட்டாவி நான் பார்த்துட்டேன். கொட்டாவி விடும்போது கொஞ்சம் கையை பொத்துதையிலா அப்படி வான்னு திறக்கியே என்ன, கொஞ்சம் கையை எனக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு. கையை எதுக்கு கொடுத்திருக்காரு? கொட்டாய் வரும்போது என்ன செய்யணும்? கொட்டாய் வரும்போது என்ன செய்யணும் சொல்லுங்க? மூடணுமா இல்லையா? கொட்டாய் உங்களே அறியாமல் வருதுன்னா என்ன செய்யணும்? பாஸ்டருங்க ஒரு ஊரே உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம் பாருங்க. அசிங்கமா இருக்கு. ஆராதிக்கும் போது உனக்கு கொட்டாவி வருதுன்னா நீ என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றன்னு எனக்கு தெரியல. ஆராதிக்கும் போது, பாட்டு படிக்கும் போது உனக்கு கொட்டாவி வருதுன்னா அதை விட ஒரு கேவலம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை அசதியோட உங்களுக்கு கொட்டாவி வருதுன்னா கொஞ்சம் வாய கத்தர் 2 கையை கொடுத்திருக்கிறாருமா, 2 கையை கொடுத்திருக்காரு. பாஸ்டர் பார்க்க, அதுதான் சில பேர் முகத்தை நான் பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க பிரசங்க எங்க போயிட்டு பாருங்க, எப்படி போயிட்டு பாருங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன இடைஞ்சல்ங்கிறதுனால எவ்வளவு பிரசங்க, எவ்வளவு போயிட்டு பாருங்க.
இவர் என்னத்தையும் பேசிட்டு போட்டோம். வந்தோமா, கேட்டோமா, போனோமா, சோத்தை வடிச்சோமா, தின்னோமா அப்படின்னு இருந்தா அதுக்கெல்லாம் சபையை ஆண்டவர் கூட்டி வரல. அல்லேலூயா. என் அப்பா எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையை கொண்டு வாருங்கள். இனி நீ கட்டப்பட்டு போய்விடக்கூடாது. இனி கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை இனி கட்டப்பட்டு போய்விட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். அல்லேலூயா. நீ தரிசனம் பெற்ற பிள்ளையாய் இருப்பாய், ஆனால் கர்த்தர் உன்னை விளங்க பண்ணுவார். தேசத்தின் நடுவில், சமுதாயத்தின் நடுவில், குடும்பத்தின் நடுவில், உற்றார் உறவினர்கள் நடுவில் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். நீ யார் என்பதை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ யார் என்பதை, நீ கர்த்தருடையவன் என்பதை, நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை, நீ கர்த்தருடைய உத்தமன் என்பதை, கர்த்தருடையவன் என்பதை நீ என்ன செய்வார்? அவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை விளங்க பண்ணும்போது சாதாரணமா விளங்க பண்ணுவது இல்லை. இன்னொரு முறை கூட சொல்லுகிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது ஒரு பரீட்சை. நேற்று சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது ஒரு பரீட்சை. அல்லேலூயா. அப்ப இந்த பரீட்சை சில நேரம் ஆமா சண்டை போடலாம்னு வரும். அது என்னது? போராட்டம் இல்லை, பரீட்சை. அது உனக்கு கோபத்துக்கு வச்ச ஆண்டவர் வச்ச பரீட்சை. உன் தாழ்மைக்கு ஆண்டவர் வச்ச பரீட்சை. உன் கெட்ட வார்த்தைக்கு ஆண்டவர் வச்ச, அவ பேசுறா நீ பேசுறியான்னு பார்ப்பதற்காக தான் ஆண்டவர் பரீட்சையை வச்சிருக்கிறார். காத்திருப்பு என்பது பரீட்சை. அல்லேலூயா. சொல்லுங்க, காத்திருப்பு என்பது பரீட்சை. அல்லேலூயா. அமே அமே பொறுக்கி கொண்டிருக்கிற ரூத்தே, இது கர்த்தர் உனக்கு வச்ச பரீட்சை. அல்லேலூயா. ஆமே ஆமே. சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற எஸ்தர் ராஜாத்தியே, இது கர்த்தர் உனக்கு வச்ச பரீட்சை. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் உனக்காக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாரு? பரீட்சை வச்சிருக்கிறாரு. 9700 பேர் போயிட்டான், 300 பேர் தான் ஜெயிக்கப்பட்டார்கள். உனக்கு வச்ச பரீட்சை அது. அல்லேலூயா. உனக்கு வச்ச பரீட்சை. அல்லேலூயா. அப்ப காத்திருப்பு நாட்களை என்னையும் அறியாமல் எனக்கு கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாரு? பரீட்சை வச்சிருக்கிறாரு. 10,000 பேருக்கும் தெரியாத ஆண்டவர் அவர்களுக்கு வச்சது என்னது? பரலோகம் அவங்களுக்கு வச்சது என்னது? பரீட்சைங்கிறது யாருக்கு தெரியாது? அல்லேலூயா. இந்த நெருக்கம் உனக்கு கர்த்தர் வச்ச பரீட்சை. இந்த சோதனை கர்த்தர் உனக்கு வச்ச பரீட்சை. இந்த அவமானம் கர்த்தர் உனக்கு வச்ச பரீட்சை. இந்த நஷ்டம் உனக்கு கர்த்தர் வச்ச பரீட்சை. சேர் எடுத்து போடுறது கூட கர்த்தர் உனக்கு வச்ச பரீட்சை. சபையை தூத்து பெருக்கிறது கூட கர்த்தர் உனக்கு வச்ச பரீட்சை. நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், அதை படிச்சு நான் ஏன் இதை செய்யணும்? இல்ல, கர்த்தர் உனக்கு வச்ச பரீட்சை. ஹல்லேலூயா. என் குடும்பம் எவ்வளவு பெருசு, நான் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமே, சோத்திரம். கர்த்தர் வச்ச பரீட்சை. கர்த்தர் உனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், அவர் பாப்பாரு. ஆமே, சோத்திரம். நேரம் கொடுத்திருக்கிறேன், சமயத்தை கொடுத்திருக்கிறேன், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் பரீட்சை பாப்பாரு. ஆமே, சோத்திரம். வாரத்துக்கு ஒரு நாள் வாராளா, வாரம் ஃபுல்லா வாராளான்னு பாப்பாரு. சும்மா முடிவில் விளங்காது. பரீட்சை வச்சாதான் முடிவு தெரியும். சொல்லுங்க, டெஸ்ட் இருந்தாதான் ரிசல்ட் தெரியும். டெஸ்ட் இருந்தாதான் ரிசல்ட்ல நீ யாருங்கிறது தெரியும். நீ எப்படி படிச்சிருக்கிறேன்னு தெரியும். நீ எப்படி கண் விழிச்சு படிச்சிருக்கிறேன்னு எதை வச்சுதான் தெரியும்? பரீட்சையை வச்சுதான் தெரியும். நீ எப்படி ஜெபம் பண்ணிருக்கிற, நீ எப்படி வாழ்ந்திருக்கிற, எப்படி இருக்கிற என்பதை எதை வச்சுதான் கர்த்தர் கண்டுபிடிப்பா. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆனா கர்த்தர் தன்னை சோதிக்கிறார் என்று தெரியாமலே ஆபிரகாம் என்ன செய்தான்? பரீட்சையில பாஸ் ஆனான். இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு தெரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? பிள்ளைங்க என்னமா செய்வீங்க? ரொம்ப நல்லதா போச்சு பாஸ்டர். அல்லேலூயா. கொஸ்டின் லீக் ஆகி இந்த கொஸ்டின் தான் கேட்க போனாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆயிரும்? நமக்கு என்ன வந்துடும்? ஆமா, கொஞ்சம் என்ன வந்துடும்? அந்த மெத்தனை வந்துடும். சரியான வார்த்தை, மெத்தனை வந்துடும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வந்துடும்? மெத்தனை வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யல இன்ன பரீட்சைன்னு சொல்லல. அல்லேலூயா. நான் உனக்கு பரீட்சை வச்சிருக்கிறேன்னு என்ன செய்யலை. ஆனால் கர்த்தர் பரீட்சை வச்சார்னா ஒருத்தனை ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் வச்ச பரீட்சையில் ஒருத்தன் ஜெயிப்பான். கர்த்தர் வச்ச பரீட்சையில் ஒருத்தன் ஜெயிப்பான். அல்லேலூயா. ஆனால் 9700 பேர் என்ன செய்தார்கள்? தனக்கு ஆண்டவர் பரீட்சை தான் வச்சிருக்கான்னு தெரியாம தோற்று போயிட்டார்கள். அல்லேலூயா.
ஆனால் 300 பேர் ஜெயித்தார்கள். 300 பேர் ஜெயித்தார்கள். 300 பேர் ஜெயிச்சதுனால தான் பானையை போட்டு உடைச்சாங்க. உடைக்காம ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, அந்த கோபம் உடையாம, அந்த வைராக்கியம் உடையாம, அந்த எரிச்சல் உடையாம, அந்த சுவாபம் உடையாம என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் பரீட்சை வச்சிருக்கிறார். நான் ஏன் காத்திருக்கிறேன்னா, நான் கர்த்தர் பரீட்சை வச்சிருக்கிறார். என்னை கர்த்தர் சோதித்து கொண்டிருக்கிறார். என்னை கர்த்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் பேசுறேனான்னு பார்ப்பார் ஆண்டவர். நான் பேசுறேனா இல்லையான்னு ஆண்டவர் என்ன செய்வார்? பார்ப்பார். நான் என்ன பேசுறேன், என்ன செய்யறேன்னு ஆண்டவர் பார்ப்பார். வேனுக்குனே சண்டைகளுக்கு ஆளை அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பார்ப்பார். என்ன இது பரீட்சை, நீ அது மட்டும் நீங்க அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டா போதும். எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பரீட்சை, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பரீட்சை, இந்த பாதையில கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பரீட்சை. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு கர்த்தர் என்னை பரீட்சித்து பார்க்கிறார், என்னை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. வாய் தவறி கூட ஒரு வார்த்தை பேசிடாத. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு உறுதியான தீர்மானம் எடுத்து இனி வாழ்ந்தா கர்த்தருக்காக தான். அவர் தான் என் தெய்வம், நீங்க இருக்கிற தேசம் தான் என்னுடைய தேசம் என்று ரூத்து வந்தார். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது? கதிர்கள் சிந்துகிறவர்களுக்கு பின்னாலே என்ன செய்து கொண்டிருந்தாள்? கதிர்களை பெருக்கி கொண்டிருந்தாள். அதை கர்த்தருடைய கண்கள் கவனித்தது. அல்லேலூயா. அதோடைய கர்த்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, காத்திருப்பு நாட்கள்ல உங்களை கர்த்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனால காத்திருங்க. ஏன் காத்திருக்க சொல்றாரு? கர்த்தர் கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கை நம்ம மேல இருக்கு. நீங்க காத்திருக்கும் போது யார் கை உங்க மேல இருக்கு? சொல்லுங்க, கர்த்தர் கை என் மேல இருக்கு. சொல்லுங்க, கர்த்தர் கை என் மேல இருக்கு. அல்லேலூயா. அவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். காத்திருக்கும் போது நீ அவசரப்படுறியான்னு பார்க்காரு, அவசரப்பட்டு எதையும் செய்றியான்னு பார்க்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அவசரப்பட்டு எதையும் பேசுறியான்னு பார்க்கிறாரு. கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, சோத்திரம். அதை கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரா அல்லது துக்கத்தோட பார்க்கிறாராங்கிறத உங்களை வச்சுதான் நீங்க இருக்கு. நீங்க பண்ணுகிற காரியத்தை வச்சுதான் அவருடைய கண்கள் உங்களை சந்தோஷமா பார்க்குதா கவலையா பார்க்கிறான்னு தெரியும். அல்லேலூயா. 1000 பேருக்கு நான் 1000 பேர் இருக்கிற சபையை நடத்தும் போது கூட கர்த்தருடைய கண்கள் என்ன பார்க்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா 10 பேர் இருக்கும்போது நான் நடத்துறத கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 5000 பேர் இருக்கிற இடத்துல பிரசங்கிக்கிற கர்த்தருடைய கண்கள் என்ன பார்க்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா 5 பேர் இருக்கும்போது இதோ பலத்தோட நான் பண்றத ஆண்டவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நான் தனித்திருக்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நெருக்கத்தில் சோத்திரம் கர்த்தர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் யோபுவை பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. யோபுவை கர்த்தர் கண்கள் கண்ணை செய்து கொண்டே இருந்தது, கவனித்துக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. சகலத்தையும் இழந்தவன் தான் சொல்லுகிறான், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவன். ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகலத்தையும் இழந்தவன் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவன். அல்லேலூயா. பாருங்க, ஆமா, எந்த இடத்துல யோபுவை பிசாசு உடைச்சானோ உடைச்ச பிறகுதான் யோபுவினுடைய வெளிப்பாடுகள் அதிகமானது. உடைச்ச பிறகுதான் யோபுவினுடைய ஆராதனை வேற மாதிரி ஆராதனை வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீயோ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். கர்த்தருடைய கையில் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் தீமையை பெற வேண்டாமா? ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், பிசாசே நீ என்ன உடைச்சா என் ஆராதனை இன்னும் ஆழமா போகும், நீ என்ன உடைச்சா என் ஆராதனை இன்னும் வேற மாதிரி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதிக்கிறதுங்கிறது ஒரு குணாதிசயம், பணம் இல்ல, குணம். சொல்லுங்க, ஆராதனை என்பது பணத்தால் வருவதல்ல, ஆசீர்வாதத்தால் வருவதல்ல, நன்மைகளால் வருவதல்ல. அது இயற்கையாகவே என் குணமாக மாற வேண்டும். அல்லேலூயா.
எங்க கண்ணாடியை போட்டு உடைச்சா எந்த சில்லி சில்லி ஆனாலும் அதனுடைய பிம்பம் தெரியத்தான் செய்யும். அல்லேலூயா. உடைச்சா உடைக்கலன்னா ஒரு பிம்பம், உடைச்சிங்கன்னா பல பிம்பமா மாறிடும், பல பிம்பமாக மாறிடும். அதே மாதிரிதான் உங்களை உடைச்சா 1000 நீங்க மாறணும். பிசாசு உங்களை உடைச்சா நீங்க எப்படி மாறணும்? உங்க ஆராதனை 1000 மடங்காக மாற வேண்டும். உங்கள் ஆராதனை இன்னும் 10 மடங்கு அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ என்ன உடைக்கலாம், என் குணத்தை உடைக்க முடியாது. நான் அப்ப ஆராதிச்சது மாதிரி தான் இப்பவும் ஆராதிப்பேன். நான் பணத்தை ஆசீர்வாதத்தை பார்த்து ஆராதிக்கிறவன் இல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவரை பார்த்து ஆராதிக்கிறவன். கர்த்தர் கவனிக்கிறார். ஆண்டவர் சொன்னா அவனுக்குள்ள எல்லாத்தையும் விட்டு உசுரை மட்டும் விட்டு வச்சிருந்தாரு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால்வரை சுகமே சுகமே இல்லை. கண் சிரட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறான். அவன் சொரிந்து கொண்டிருக்கிறான். ஆனா என்ன மாறல, குணம் மாறவே இல்லை. எனக்கு சில பேருக்கு சுட்டாலும் என்ன செய்யாது, குணம் மாறவே மாறாது. அது வேற குணம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆராதனை என்ன ஆராதனை? ஆமென், ஸ்தோத்திரம். நீ என்னை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்ட, ஆனா இப்போ என் ரத்தம் அவரை துதிக்கும், என்னுடைய மொத்தமும் அவரை துதிக்கும். சொல்லுங்க, என்னுடைய மொத்தமும் கர்த்தரை துதிக்கும். சத்தமா சொல்லுங்க, என்னுடைய மொத்தமும் கர்த்தரை துதிக்கும். என்னுடைய மொத்தம்னா என்னது? என் வாய் மட்டும் இல்லை, என் கை மட்டுமல்ல, என் கால் மட்டுமல்ல, என் ரத்தம் மட்டுமல்ல, என் நரம்பு, என் எலும்பு, என் தசை, என் நாடி நரம்பு எல்லாம் அவரை துதிக்கும். கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கவனிக்கிறாரா இல்லையா? யோபுக்கு ஒண்ணு தெரியும், என்ன கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ மொத்தத்தை எடுத்துட்டாலும், என்னை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாலும், என் ரத்தம் அவரை துதிச்சுக்கிட்டே தான் இருக்கும்பா. அல்லேலூயா. நீ எடுக்க முடிஞ்சது என்னுடைய ஆசீர்வாதங்களை, என்னுடைய கேரக்டரை உன்னால எடுக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்கிறது ஒரு குணம். சில பேருக்கு ஆண்டவர் அவன் கொஞ்சம் நெருக்கத்தின் பாதையில் நடத்திட்டானா அவங்க ஆராதனை எப்படி மாறிடும்? கையை தட்டி பாட மாட்டாங்க, வாயை திறந்து பாடவே மாட்டாங்க. என்ன ஆண்டவர். ஆனால் யோபு அப்படி கிடையாது. மொத்தமும் போயிட்டு என்ன செஞ்சிட்டு? மொத்தமும் போயிட்டு. அல்லேலூயா. மொத்தமும் போனாலும் என்ன போகலை? ஆராதனை போகலை. அது அவன் குணம் ஒரு நாள் மாறவே மாறாது. ஆராதிக்கிற குணம் இருந்தா ஒரு நாள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. இது வருகிற நாட்கள் இதுல இருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். முதல் சாப்டர்ல பிசாசு வந்தான், லாஸ்ட் சாப்டர்ல கர்த்தர் வந்தான். முடிவில் அவர் வருவார். அல்லேலூயா. முடிவில் இரட்டத்தனையான பலனோட வருவார், மகிமையான திட்டத்தோட வருவார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோட வருவார். கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். காத்திருங்க. முதல்ல அவன் வந்து செய்யறதுக்கு ஒண்ணு இருக்கிற. பிசாசு வந்தது உண்மைனா ஆண்டவரும் வருவாருங்க. அல்லேலூயா. அந்த நெருக்கம் வந்தது உண்மைனா இரட்டிப்பான நன்மை வரப்போவது உண்மை. அல்லேலூயா. என்ன உடைச்சது உண்மைனா என்ன 1000 ஆக்க அவர் வருவார். என்ன உடைச்சு சிதறடிக்க அவனால முடியும்னா என்ன உருவாக்கி 1000 மாத்த அவரால் முடியும். என்னை உருவாக்கி 10000 மாத்த அவரால் முடியும். என்னை உருவாக்கி புதிதும் கூர்மையும் பற்களும் உள்ள எந்திரமாய் மாற்ற அவரால் முடியும். நான் உயரை பறப்பதற்கு என்னை உருமாற்ற அவரால் முடியும். அதான் போன வாரம் சொன்னேன், நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உருமாறுவீங்க. எந்த அளவுக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? உருமாற போகிறீர்கள். உங்களை கர்த்தர் உடைக்கிறார்னா நீங்க உயிர்ப்பிக்கப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உடைக்கிறார் என்று சொன்னால் வாசனையாய் மாற போகிறோம். ஆமென். கர்த்தர் கலக்கிறார்னா இப்ப எப்பேற்பட்ட வியாதியும் நீங்க போகுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொன்னு காத்திருக்கிற யோவான் 5வது அதிகாரத்தை வாசிக்கலாம். வெகு காலமாய், அதை வாசிங்க சீக்கிரமா, நான் முடிச்சிடுறேன். வெகு காலமாய். ஆமென். யோவான் 5வது அதிகாரம். வெகு காலமாய் கர்த்தர் கேட்கிறார். 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அப்பொழுது அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றான். அதுக்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது
என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. போதும். அல்லேலூயா. ஆண்டவர் 38 வருஷமாய் திமிர்வாதக்காரனாய் இருக்கிற இவனை பார்த்து என்ன செய்கிறான்? நீ சுகமாக விரும்புகிறாயா? அல்லேலூயா. சுகமாக. அந்த 5 மண்டபங்கள்ல பலவிதமான வியாதியை உடையவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அப்ப யார் முந்தி போய் குளத்தில் இறங்கினார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு. எப்பேற்பட்ட வியாதியும் என்ன செய்துவிடும்? தூதன் வந்து என்ன செய்வான்? அந்த குளத்தை, தண்ணீரை கலக்குவான் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த திமிர்வாதக்காரனாய் இருந்த, நடக்க முடியாத நிலைமையில் இருந்த ஒருவனை கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே சுகம் பெற்று போனவர்களுக்கு தூதன் வருவான், ஆனால் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் வருவான். அல்லேலூயா. உடனே சுகம் பெற்றவர்களுக்கு குளம் போதும், ஆனால் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தேவனை சந்திக்கும்படி வருவார். பரலோகமே சந்திக்கும்படி வரும். ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, பரலோக திட்டம் உங்களை சந்திக்கும்படி வரும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனே உங்களை சந்திக்கும்படி வருவார். காத்திருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, எப்பொழுதும் செபிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த அறையில பரலோகத்தின் பிதா இறங்கி வருவார். பரலோக பிதா இறங்கி வருவார். பரலோக ராஜ்யம் அந்த இடத்துல இறங்கி வரும். பரலோக வல்லமை அந்த இடத்துல இறங்கி வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை அல்ல, மகிமை இறங்கி வரும். மகிமை இறங்கி வரும். மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. 38 வருஷமா காத்திருந்தவனுக்கு என்ன அடையாளம்? கர்த்தரே சந்திக்கும்படி வந்தார். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? எனக்கு உங்க கண்ணெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. டிபிஎம் சபைக்கு போய் பாருங்க, 3 மணி நேரம் அசராம பிரசங்கம் பண்ணுவாங்க ஜனங்கள். சபைக்கு வரும்போது கொஞ்ச நேரமாவது என்ன செஞ்சுட்டு வந்திருக்கணும்? என் கூட பேசுங்க. அந்த பழக்கம்லாம் இல்லை. லேலோ, என் கூட பேசுங்கப்பா, என் கூட இடைபடுங்கப்பா. அந்தால எந்திக்கிறது, 4 செம்பு தண்ணியை மேலே ஊற்றுறது, சோப்பை போடுறது, பல்ல தேய்க்கிறது, என்னத்தையா தின்னுட்டுங்க வந்துடுறது. எப்படி ஆண்டவர் பேசும்போது உங்களுக்கு தூக்கம் எல்லாம் வரும், எல்லாம் வரும். கன்றாவியெல்லாம் என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். கொஞ்சமாவது ஆண்டவர் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம்பா, உங்க வார்த்தை என் கூட பேசணும் ஆண்டவரே, உங்க வார்த்தை எங்க தரணும் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன், உங்க அபிஷேகத்தை நான் கனம் பண்றேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அபிஷேகத்தை கனம் பண்றீங்க? கிருபையை எத்தனை பேர் கனம் பண்றீங்க? அல்லேலூயா. எங்க 1000 பேரை கொன்னுட்டு பிறகு, இது முட்டை இருக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. 1000 பேரை கொன்ன பிறகு என்ன செஞ்சிட்டான்? எலும்பை தூக்கி வீசியாச்சு, அந்த போயிடுச்சு. சில பேர் அபிஷேகத்தை தூக்கி இப்படிதான் என்ன செஞ்சிடணும்? அபிஷேகத்துக்கு மேல கனம் இல்லாதனால தான் வரும்போதே ஆண்டவரே ஆராதனை வேலையில என்ன சும்மா இருக்க விடாதீங்கப்பா, உங்க அபிஷேகத்தால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே 1.5 மணி நேரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண, எனக்கு எப்படி தெரியும் இந்த மனுஷன் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாரு, என் கூட நீங்க பேசணும்னே. எத்தனை பேர் வந்தீங்க? அப்படி யாரும் கையை தூக்க வேண்டாம், உங்க மனசுக்குள்ளே கையை தூக்கிக்கோங்க. அல்லேலூயா. இந்த மனுஷன் சும்மா கத்திக்கிட்டே கிடப்பான், அந்த கத்தினதுல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை என் கூட பேசுங்கன்னு அப்படின்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா, அல்லேலூயா, அந்த கையில் இருக்கிற பச்சை தாடை எலும்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அந்த கையில் இருக்கிற கூழாங்கல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க கிருபை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்க அபிஷேகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வல்லமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. பைத்தங்கஞ்சிக்காக கணத்துக்குரிய தன்னுடைய அந்த என்ன செஞ்சுட்டான்? என்ன பாகம்? தேசபுத்திர பாகத்தை விட்டு பார்த்துட்டான். கணத்துக்குரியதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஹெப்ரோன் விளையாடாம உட்காருமா, ஒழுங்கா உட்காரு. கணத்துக்குரியது என்ன செய்யல? பரிசுத்தத்துக்குரியதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் கணத்துக்குரியது, நான் அதை எழுதி வைக்கணும்னு எனக்கு என்ன செய்யல? தெரியல. அல்லேலூயா.
இது பாஸ்டர் பேசணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த நினைப்பு தான் வரும். ஆண்டவர் பேசினார்னு நினைச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த நினைப்பு வந்திருக்கும்? இது கனத்துக்குரியது. ஆமா, இது என்ன செய்யுது? அபிஷேகத்துக்குரியது. இது வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியது. நான் என்ன செய்யணும்? இதை ஒன்றை கூட விடவே கூடாது. லேலூயா, லேலூயா. நம்ம என்ன சொல்ல வந்தேன்? கேரளா சபையில நான் சிபிஎம் சபைக்கு போகும்போதுலாம் அங்க பண்ற ஆராதனைலாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி 2:30 மணி நேரம்லாம் இருக்காது. 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 3 மணிக்கு தான் விடுவாங்க. அப்படி ஒரு ஆராதனை ஒரு நாள் வச்சிருவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. பயமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள் மத்தியில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, அப்படி வச்சிட வேண்டியதான். ஆமா, காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரை வச்சிடலாமா? 3 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் பிரசங்கம். நான் ஒருவனே நின்று செய்வேன். அப்பனா நான் வரல பாஸ்டர். அல்லேலூயா. அப்பனா என்ன ஆளை விட்டுருங்க, நான் வரல. ஆமே. என் தேவன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ காத்திருக்கிறவனுக்கு ஆண்டவர் எல்லாரும் சுகம் பெற்று போனது மாதிரி நீ சுகம் பெற்று போக கூடாது. அல்லேலூயா. காத்திருந்த வந்த வீட்டில் இருக்கும் போதே காத்திருந்து செபிச்சு, ஆண்டவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, இன்னைக்கு முக்கியமான நாள்ல, இன்னைக்கு நான் காத்திருந்து தான் போகணும். முதல் நாள் நைட்டே காத்திருந்து, ஆண்டவரே ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில செபிக்க நேரம் இல்லாட்டாலும் முதல் நாள் நைட்டே நாம நைட்டு செபிக்கும் போது சொல்லிட்டு செபிக்கணும். ஆண்டவர் ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் பாதத்தில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட நீங்க என்னமாவது பேசணும், என்னமாவது என்ன செய்யணும். அல்லேலூயா. அவன் மற்றவங்களுக்கும் காத்திருந்து வந்த உனக்கும் கர்த்தருடைய வார்த்தை சந்திக்கிறது வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. உனக்கு சொல்லுகிற ஆலோசனை வேற மாதிரி இருக்கும். 38 வருஷமா காத்திருந்தவன் எல்லாரும் சுகம் பெற்று போனது மாதிரி ஆண்டவர் 38 வருஷமா காத்திருந்தவனுக்கு என்ன செய்யல? பாதையை கொடுக்கல. அல்லேலூயா. 38 வருஷம் வந்த உடனே 38 வருஷத்துக்கு முன்னால வந்த வியாதிஸ்தனம் இருப்பான். இவனுக்கு பிற்பாடு வந்த வியாதிஸ்தனம் என்ன செஞ்சிருப்பான்? வந்திருப்பான். அவன்லாம் உடனே 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 என்ன செஞ்சிருவான்? சுகம் பெற்று போயிருப்பான். ஆனா இவன் மட்டும் 38 வருஷமா காத்திருந்ததுனால இவனுக்கு முன்னக்கூட்டி சுகம் பெற்று போனவெல்லாம் 10ஓட 11 வாழ்றான். ஆனா இவன் மாத்திரம் எப்படி வாழ ஆரம்பித்தான்? விசேஷித்தவனாய் இவனை கர்த்தர் வாழ வைத்தார் என்கிற சரித்திரம் சொல்லுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்னக்கூட்டியே போனவெல்லாம் எங்க போனா? என்ன ஆனா? சுகம் பெற்று போனா. ஆனா என்ன ஆனான்னு தெரியல. ஆனா 38 வருஷமாய் காத்திருந்தவன் சரித்திரமாய் மாறினான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சந்திப்பார் என்று சொன்னால் நீ சரித்திரம் ஆவாய். கர்த்தருடைய வார்த்தை உன்னை அதனால தான் காத்திருந்து வாங்க. கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அல்லேலூயா. கர்த்தரே உங்களோட சந்திக்கிறத நேரடியா நீங்க என்ன செய்வீங்க? உணர்வீர்கள் காத்திருந்து வந்தீங்கன்னா. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் கொடுத்த பாதையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். காத்திருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதை நண்பகல் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிற பாதையை கர்த்தர் காத்திருக்கிறவனுக்கு கொடுப்பா. அல்லேலூயா. காத்திருக்கிறவன் போகிற பாதை ராஜபாதை. காத்திருக்கிற போகிற பாதை தரிசன பாதை. காத்திருக்கிறவன் போகிற பாதை கர்த்தருக்காக எதையாகிலும் செய்கிற ஒரு ஆசீர்வாதமான பாதை. அல்லேலூயா. காத்திருக்கிற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற பாதை வேற. நீ நடக்க போகிற பாதை வேற. நீ பிரயாணம் பண்ணுகிற பாதை வேற. நீ ஓட போகிற பாதை வேற. நீ நடக்க போகிற பாதை வேற. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க போகிற பாதை வேற. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அதே பாதை, உனக்கு அதே பாதைனா காத்திருந்ததுக்கு அடையாளமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. அவனும் அதே பாதை அப்படின்னா, உனக்கும் அதே பாதை அப்படின்னா, நீயும் அவனை மாதிரி வாழ்ற, நீ அவனும் உன்னை மாதிரி வாழ்றான், நீயும் அவனை மாதிரி வாழ்ற அப்படின்னா அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் வாழ்றது வேற, நான் வாழ்றது வேற. அவன் பேசுறது வேற, நான் பேசுறது வேற. அவன் சோத்திரம், அவன் உடுத்துவது வேற, நான் உடுத்துவது வேற. அல்லேலூயா. அவன் செய்கிறது வேற, நான் செய்வது வேற. அல்லேலூயா. அவன் திறமையை பிடிச்சிட்டு அலைகிறான், நான் கிருபை. அவன் நன்மைன்னு சொன்னா நான் மகிமைன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அவன் சோத்திரம், இது என் கைதான் அப்படி சொன்னா நான் சொல்லுவேன் அபிஷேகம் தான். ஆமென்.
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை ராஜ பாதையாக இருக்கும். காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. உங்களுக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். 38 வருஷமா இருந்தவனுக்கும் உடனே அவன் குளத்துல முங்கிட்டு போனவனுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அபிஷேகம் இருக்கிறவனுக்கு அபிஷேகம் இல்லாதவனுக்கு கர்த்தர் அவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. காத்திருப்பது கனத்திற்குரியது. சொல்லுங்க, காத்திருப்பது கனத்திற்குரியது, கனத்திற்குரியது. அது நம்ம வாழ்க்கையை கனப்படுத்த போகிறது. நல்ல பக்கத்துல பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, காத்திருப்பது நம்ம வாழ்க்கையை கனப்படுத்த போகிறது. சொல்லுங்க, காத்திருப்பது நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறது. காத்திருப்பு நம்ம வாழ்க்கையை பயன்படுத்த போகிறது. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க பயன்பட முடியும். நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஓட முடியும். நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க பறக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க காத்திருக்கிற அளவை பொறுத்து தான் நீங்க பறக்கிற அளவு மாறும். நீங்க காத்திருக்கிற அளவை பொறுத்து தான் நீங்க ஓடுகிற அளவு மாறும். அல்லேலூயா. ஆமே, ஆமே. தாறுமாறா ஓடுகிற பெண்ணொட்டகம் அல்ல, ஆசைக்கலை போல விரைவாய் ஓடுகிற எலியாவை போல, தீவிரித்து ஓடுகிற புலிப்பவை போல தீவிரித்து ஓடுகிற ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். யுத்த வீரனுடைய ஓட்டம். உன்னுடைய ஓட்டம் யுத்த வீரனுடைய ஓட்டமாய் மாறும். அல்லேலூயா. உன்னுடைய ஓட்டம் எப்படி மாறும்? ரதங்களை முந்துகிற யுத்த வீரனுடைய ஓட்டமாய் மாறும். பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல நீ தீவிரித்து ஓடுவாய். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர்களாக தான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்ப காத்திருங்க. நீங்க நம்ம ஓட போகிற ஓட்டம் அதிகம். எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் மாறப்போகுது. நம்முடைய பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் மாறப்போகிறது. நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமே, நான் உன்னை பண்ண வேண்டிய பிரயாணத்தை நான் செய்ய போகிறேன், இன்னும் நீளமாக்க போகிறேன். எசேக்கியாவே, உனக்கு இன்னும் 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்க போகிறேன். காரணம் நீ காத்திருந்ததனால. அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருப்பீங்கள், ஆனால் உங்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் இன்னும் நீளமாக்குவார். உங்கள் பிரயாணத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக்குவார், தூரமாக்குவார். காரணம் என்ன? காத்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? பிரயாணம் பண்ண போகிறார், பிரயாணப்படுத்த போகிறார். 430 வருஷமாய் கர்த்தருக்காக காத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்துக்கு நேராக பிரயாணப்படுத்தினார். அல்லேலூயா. எதற்கு நேராக? ஆமே, கானானுக்கு நேராக நடத்தினார். அதுபோல காத்திருக்கிற உங்களை கர்த்தர் எதற்கே நேராக நடத்த போகிறார்? ஒரு மகிமைக்கு நேராக நடத்த போகிறார். ஆமே, சோத்திர ஒரு உன்னத அனுபவத்துக்கு நேராக உங்களை நடத்த போகிறார். ஆமே, மகிமையான ஒரு காரியத்திற்காக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருக்கிற என்னை அவர் நடத்தி கொண்டு போகிற பாதை, அவர் எனக்கு வச்சிருக்கிற முடிவு மகிமையானது. அல்லேலூயா. காத்திருக்க உங்க வாழ்க்கை முடிஞ்சு போவதல்ல. காத்திருக்கிற உங்களுக்கு முடிவுல ஒண்ணு இருக்கு, முடிவுல ஒண்ணு இருக்கு, முடிவுல ஒண்ணு இருக்கு, முடிவுல ஒண்ணு இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது முடிவுன்னு, அதுதான் கர்த்தர் ஆரம்பமாக வச்சிருக்கிறார். காத்திருக்கிற உனக்கு கர்த்தர் அதை தான் ஆரம்பமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, முடிவு அல்ல, அது முடிஞ்ச நாம் சாக போகிற வயசுல இதை பார்த்து என்னத்துக்கு, என் வாழ்க்கை முடிய போகிற வயசுல இதை பார்த்து என்னத்துக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இப்பதான் உனக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த விளக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யோசேப்பே, ஆமென், நீ முடிஞ்சதுன்னு நினைச்ச, இப்பதான் உன் வாழ்க்கை தரிசன வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு தரிசனம் ஆரம்பமாக போகிறது, தரிசன வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. இனி நீ மனுஷ வாழ்க்கையை வாழ மாட்டா, இனி நீ மனுஷ வாழ்க்கையை வாழ மாட்டா, உலக வாழ்க்கையை வாழ மாட்ட, ஆமா ஏதோ வாழ்க்கையை வாழ மாட்ட. இனி நீ வாழ போகிற வாழ்க்கை தரிசன வாழ்க்கை. நல்ல புரிஞ்சவங்க மாத்திர கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இனி நீ வாழ போகிற வாழ்க்கை தரிசன வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் முடிவிலே விளங்குன்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? இனியோட மனுஷ வாழ்க்கை முடிய போகுது, இனிமேல் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில, அவன் தரிசன வாழ்க்கையில தீவிரித்து ஓட போகிறார். தேசங்கள் பார்க்க, ஜனங்கள் பார்க்க, பட்டணங்கள் பார்க்க, சபைகள் பார்க்க, இனி நீ தரிசன வாழ்க்கையை வாழ போற. நான் வா மேல எந்த தரிசனம் வச்சனோ அந்த வாழ்க்கையை நீ இனி வாழ போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த பலிபீடத்துக்கு பிற்பாடு, இந்த அர்ப்பணிப்புக்கு பிற்பாடு, இந்த ஒப்பு கொடுப்புக்கு பிற்பாடு நீ வாழ போகிற வாழ்க்கை, அல்லேலூயா, ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற வாழ்க்கையை நீ வாழ போகிறார். இனி உன்னை பார்க்க ஜனங்கள் சொல்லுவார்கள், இவன் ஈசாக்குக்கு தகப்பன் அல்ல, இவன் ஜாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை யாருக்கு தகப்பன் என்று சொல்லுகிறோம்? நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன், நம்முடைய ஜாதிகளுக்கு தகப்பன், நமக்கு தகப்பன், விசுவாச தகப்பன் என்று அவரை பெயர் சொல்லி அழைக்கிறோம். கர்த்தர் அவரை வாழ வைத்த வாழ்க்கை தரிசனம் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் காத்திருக்க என் மனுஷ வாழ்க்கை முடியுது. மனுஷ வாழ்க்கை ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை ஒரு நன்மைக்காக வாழ்கிற வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை ஏதோ திருப்தி அடைகிற வாழ்க்கை அது அல்ல. உன்னுடைய வாழ்க்கை ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை. இந்த சபையால் இருக்கிறவங்க, ஆமே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும், ஆமே, சொல்ல வேண்டும், இந்த சபை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. இவர்கள் தரிசனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடிவிலே அது என்ன செய்யுமாம்? விளங்கும். அதை தாமதித்தாலும் அது காத்திரு. ஒரு பரீட்சை, இது பரீட்சை, அதனால காத்திரு. இது என்னது? பரீட்சை, அதனால உன்னை பயிற்சிவிக்கிறேன், நீ என்ன செய்து கொள்? காத்திரு, காத்திரு. முடிவில் விளங்க போகுது. நீ எழுதின பரீட்சை முடிவில் விளங்கும். நீ எழுதின பரீட்சை முடிவில் விளங்கும். நீ யார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவா. அல்லேலூயா. கடைசியா உன்னை சொல்லி முடிச்சிருந்தேன், தாமதித்தாலும் காத்திரு. சொல்லுங்க, தாமதித்தாலும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமதித்தாலும். சொல்லுங்க, காத்திரு. அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். மோசே, நான் வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. மோசே மலைக்கு மேலே என்ன செய்கிறார்? ஏறி போகிறார். மோசே வருகிறதை ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தாமதித்ததை கண்டபோது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கண்ணுக்குட்டியே செய்ய ஆரம்பிச்சு, இனி இந்த கண்ணுக்குட்டி எங்களை என்ன செய்யட்டும்? வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஆரோனும் அவர்களோடு கூட சேர்ந்து மோசே வருகிறதை தாமதிக்கிறதை அவர்கள் கண்டபோது என்ன செய்தார்களாம்? கண்ணுக்குட்டியை, இன்னைக்கு அநேக வீட்டில் கண்ணுக்குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் இருக்கான்னு கேளுங்க. உங்க வீட்டில் இந்த கண்ணுக்குட்டி சொல்லல. லேலோ சொல்லுங்க, எப்ப சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சீக்கிரமா முடிக்க போறேன். கண்ணுக்குட்டி இருக்கா? கண்ணுக்குட்டி இருக்கா? லேலோயா. எதனால கண்ணுக்குட்டி வந்தது? மோசே வருகிறது தாமதிச்சதுனால. லேலோயா. மோசே வர தாமதிச்சதுனால ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்களாம்? ஆனால் ஏன் ஆண்டவர் தாமதிப்பதை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? சில நேரங்களில் ஏன் தாமதிச்சாலும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எது என்ன செஞ்சாலும் தாமதித்தாலும். சொல்லுங்க, தாமதித்தாலும். வாலிப தம்பி மாதிரிலாம் சொல்லுங்க, தாமதித்தாலும். அதற்காக என்ன செய்ய? காத்திரு. அல்லேலூயா. அப்போ தாமதிக்கும் போது மோசே வரும்போது அவர் எப்படி வந்தார்? தாமதிச்சு தான் வந்தாரு. தாமதிச்சு தான் வந்தார். ஆனா வரும்போது எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? அவர் கையாலேயே கற்பலைகளை எழுதி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யப்பட வேண்டும்? ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் எங்க வைக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி, தூதர்கள், சமூகத்தப்ப அப்பங்கள், மேஜைகள் எல்லாம், திரைச்சீலைகள் எல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை பெற்றுக்கொண்டுதான் அந்த திட்டத்தோடு வந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தாமதத்தை கட்டளை இடுகிறார்னா, தாமதம் எதை கொண்டு வரும்? அதிகத்தை கொண்டு வரும். தாமதம் எதை கொண்டு வரும்? அதிகத்தை கொண்டு வரும். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தாமதத்தை உண்டு பண்ணுகிறாரோ, ஆமென், ஆமென். அன்னாளுடைய வாழ்க்கையில தாமதமானது. அவள் எப்படி என்று அழைக்கப்பட்டாள்? தீர்க்கதரிசிக்கு தாய் என்று அழைக்கப்பட்டாள். அல்லேலூயா. ஆமென். அதான் நேற்றைய தினத்துல சொன்னேன், அரை மணி நேரத்தில் கிடைக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கும் 3 நாள் உபவாசம் போட்டு கிடைக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா 3 நாள் உபவாசம் போட்டு தாமதிச்சு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கிட்டா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கும், அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கும், அந்த வார்த்தையில பலன் இருக்கும். நான் போன வார்த்தையில சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா எதற்காக காத்திருக்கணும்? ஆண்டவர் உங்க கூட மணிக்கணக்கா பேச விரும்புறாரு, அதனாலதான் நீ காத்திருக்கணும்னு கர்த்தர் சொன்னார். அதனாலதான் நீ தனித்திருக்கணும்னு கர்த்தர் சொன்னார். ஏன்னா அவர் உங்களோட எப்படி பேச விரும்புகிறார்? மணிக்கணக்காய் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் உடனே ஆண்டவர் சில நேரங்களில் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார்? ஏன் தாமதிக்க வைக்கிறார்? அப்படின்னா ஆண்டவர் என் கூட ரொம்ப பேசணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதிகமான ஒரு திட்டத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அதிகமான ஒரு தரிசனத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் யாரு காண்பிக்கிறாத இதயத்தை கர்த்தர் திறந்து காமிக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
தன் இருதயத்தை கர்த்தர் உங்களுக்காக திறந்து காண்பிக்க விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் தாமதிக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை தாமதிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் 3 நாளைக்கு பிறகும் உபவாசம் போட்டு 3 நாளைக்கு பிறகும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார்னா அது குறையா இருக்காது, அது அதிகமா இருக்கும். நமக்கு உடனே கிடைச்சினா 2 வார்த்தை, நம்ம கொஞ்சம் காத்திருந்து நம்ம பெற்று கொண்டுட்டோம் அப்படின்னா குத்து விளக்கு எப்படி செய்யணும்னு சொல்லுவார், ஆசாரிப்பு கூட எப்படி செய்யணும்னு சொல்லுவார், ஆமே சூத்திரம் மேஜை எப்படி செய்யணும்னு சொல்லுவார், ஆமே சூத்திரம் பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும்னு சொல்லுவார், அது யார் போகணும் யார் போகக்கூடாது, யாரை நியமிக்கணும் யாரை நியமிக்கக்கூடாது, என்ன செய்யணும், அதுக்கு ஒலிவ எண்ணெயை கொண்டு வரணும், அதை எப்படி இடிக்கணும், அது 3 எண்ணெயாக எடுக்கணும், சுத்தமான எண்ணெயை எங்கே கொண்டு வரணும், ஆலயத்துக்கு கொண்டு வரணும், அந்த இலக்கு அது பலிபீடத்தின் நெருப்பு இரவு முழுவதும் நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். இவ்வளவும் சொல்லணும்னா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தாமதிச்சாருன்னா சும்மா தாமதிக்க மாட்டார். ஏன்? இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்தில் தாமதிச்சு வந்தோம் அப்படின்னா இந்த டைரி ஃபுல் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தாமதிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது என்ன செய்யும்? என்ன ஆகும்? சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா. ஜீவனுள்ள வார்த்தையினால வெளிப்பாடுகளினால இது என்ன செய்யும்? முழுவதும் நிரப்பப்படும். 10 டைரி இருந்தாலும் போதாது. அவர் பேசுவதற்கு ஆயத்தம், அதை பேசுவதற்கு ஆயத்தம். அல்லேலூயா. நான் சொன்னேன் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் முந்தணும். ஆனால் ஆண்டவர் நமக்காக தாமதிப்பாரு. ஆனால் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதமாய் பிறந்தவர்கள் எல்லாருமே சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று மட்டும். அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம். ஆதியாகமம் அது ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால கர்த்தர் நம்ம எப்படி மாற்றப் போகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதை ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 42 அதனுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரமா. கானான் தேசத்திலே தானிய கொல்ல போகிறவர்கள் இஸ்ரவேல் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அந்த தேசத்து அதிபதியாயிருந்து சொல்லுங்க சத்தமாய் சொல்லுங்க. அவனை வணங்கினார்கள். சொல்லுங்க, அவனை என்ன செய்தார்களாம்? வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து சகோதரன் யார் அறிந்து கொண்டான்? யோசேப்பு மற்ற 10 பேரையும் பார்த்து யார் என்பதை அறிந்து கொண்டான். யார் என்பதை அறிந்து கொண்டான். தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்து கொண்டான். அதுக்கடுத்து 8வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு அவர்களை சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. சொல்லுங்க, மற்ற 10 பேரும் யோசேப்பை அறியவில்லை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நான் சொன்ன கீழ்ப்படிங்க, அதுல ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. சொல்லுங்க, மற்ற 10 பேரும் மற்ற சகோதரர்களும் ரூபன், செபுலோன், இசக்கார், சிமியோன், ஆசேர், நப்தலி, சூத்திரன், யூதா, லேவி இவங்கெல்லாம் என்ன செய்யல? தன்னுடைய சகோதரன் ஆகிய 11வது பிறந்த தன்னுடைய சகோதரன் ஆகிய யோசேப்பை அறியவில்லை. சொல்லுங்க, அறியவில்லை. ஆனா இவன் என்ன செய்து கொண்டான்? அவர்களை என்ன செய்து கொண்டான்? அறிந்து கொண்டான். சொல்லுங்க, இவன் அவர்களை அறிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி என்ன சொல்றார்னா, நீ காத்திருக்கும் போது உன்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை மாற்ற போகிறேன். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேசம், ஜனங்கள், உற்றார் உறவினர்கள் உன்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? மாற்றத்தான் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரூபனை பார்க்கிறான் யோசேப்பு, ரூபனை பார்க்கிறான். செபுலோன, இசக்கார, தான, நப்தலிய, சிமியோன, லேவிய, யூதாவ, லேவிய எல்லாத்தையும் யார் பார்க்கிறா? யோசேப்பு பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்றான், 10 நான் பிறக்கிறதுக்கு முன்னால 10 சகோதரர்களுக்கு முன்னால பிறந்த ரூபனே, சோத்திர, நீ என்ன செய்யல? இன்னும் அப்படியே தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிறியா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிற போல. அல்லேலூயா. சோத்திர. நம்ம பார்த்து சொல்லணும், பாஸ்டர் சொல்லணும், இந்த வாலிப தங்கச்சி எப்படி ஜெபம் பண்றா பாரு, இவ இப்படி ஜெபம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நாள் அப்படிதான், நான் பேரை சொல்ல விரும்பல, அவள் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது சோத்திரம், அவளை நான் ஜெபிக்க சொன்ன, அவள் ஜெபிக்கும் போது ஒரு ஆவியானவர் என்னையே நிறைச்சதை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கணும், 5 வருஷத்துக்கு முன்னால இருந்த ரூபன் இப்ப 5 வருஷத்துக்கு பிற்பாடு வேற மாதிரி. இப்ப அவன் எரிகிற முச்செடியா இருக்கிறான். அல்லேலூயா,
அவன் எப்படி இருந்தான்? இப்ப எரிகிற முச்சடியா உயர பறக்கிற ஒரு புதிய பலனை உடைய கழுகுகளை போல இருக்கிறான் என்று ரூபனை யோசேப்பு சொல்ல முடியல. ரூபனை சொல்ல முடியல. அவன் 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 13 வருஷங்களுக்கு முன்னால எப்படி தன் சகோதரர்களை பார்த்தானோ அப்படியே தான் இன்னமும் அதே கோபம், அதே எரிச்சல், அதே வைராக்கியம், அதே சண்டை, அதே 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 சுவாபம் கொஞ்சம் கூட என்ன செய்யல. ஜெபம் என்ன செய்யல, மாறல. அந்த ஆராதனை என்ன செய்யல, மாறல. இந்த சபையை பார்க்கிறாங்க, இந்த சபை இன்னும் அப்படியே தான் இருக்கு, மாறல. ரூபனே நீ மாறல, ஊழியக்காரனே நீ இன்னும் என்ன செய்யல, மாறல. நீங்க சொல்லணும், ஆமே ஆமே பாஸ்டர் இன்னும் என்ன செய்யல, அப்படியே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பிரசங்கத்தை ஒண்ணுமே மாறல. ரூபனே மாறல, இது உனக்கு வெட்கக்கேடு, அவமானம், அசிங்கம். ஹல்லேலூயா. இதை நீயே வருவித்து விடக்கூடாது. ஆனால் இந்த 10 சகோதரர்களும் யாரை கண்டுபிடிக்க முடியல, யாரை கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. எரிகிற முச்செடி அக்கினியை மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. இனி உன்னை பார்க்கிறவர்கள் அக்கினியாக பார்க்க வேண்டும், உன்னை பார்க்க கூடாது, அக்கினியாக பார்க்க வேண்டும். நீ அதிபதியாக இருக்கிறதை பார்க்க வேண்டும், தீர்க்கதரிசியா பார்க்க வேண்டும். ஆமே, ஒரு பெரிய பிசினஸ் மேனா உன்னை பார்க்கணும், பெரிய அல்லேலூயா கர்த்தருக்காக நிற்கிறவனா உன்னை பார்க்க வேண்டும். அவர்களை பார்த்து அடையாளம் தெரியாத அளவுக்கு நீ அப்படிப்பட்ட உருமாற்றத்தை எப்ப அடைய முடியும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் நீ உருமாற்றத்தை அடைய முடியும். உன்னால கண்டுபிடிக்க முடியாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இது 40 வயசு கழுகு பறந்துட்டு இருக்குன்னு என்ன செய்ய முடியல, மற்ற கழுகுகளால கண்டுபிடிக்க. அல்லேலூயா. 21 வயசு கழுகு பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி காத்திருந்த கழுகு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஒண்ணு வராது. என்ன 12 தாண்டிடலாம், பசிக்கும்ல, பெருங்குடல சிறுகுடல் என்ன செய்யுது, கவ்வி இழுக்கும்ல. அல்லேலூயா. நான் ஒருத்த மட்டும் சாவேன்னு நினைக்கீங்களோ, சாவ மாட்டேன், உங்களையும் சேர்த்துதான். கொஞ்சம் பொறாம. அல்லேலூயா. சவுல் சொன்ன மாதிரி இவன் கொஞ்ச காலம் சூரியனை பார்க்காது, பவுல் சொன்ன மாதிரி கொஞ்ச காலம் சூரியனை பார்க்காதபடிக்கு இவன் கண்கள் இருளாவதாக அப்படின்னு ஒரு வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாருன்னா சபைக்கு வர்றவங்க பூரா எப்படிதான் இருப்பாங்க, கொஞ்ச காலம் பார்க்க கூடாதபடிக்கு. அல்லேலூயா. உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லுகிற வரத்தை ஆண்டவர் சில நேரம் ஆண்டவர் சில பேருக்கு வரத்தை கொடுக்க மாட்டார். எலிசா மாதிரி வரத்தை கொடுத்திருந்தா கரடி வந்து என்ன செய்யட்டும், இந்த சின்ன பிள்ளைங்க பண்ற சேட்டை, யோசுவா பண்ற என் மகனை நான் சுட்டுறேன். யோசுவா பண்ற சேட்டையை பார்த்தா சபையில என்ன வருது, கோபம் வருது. அப்ப எதையா இடக்க முடக்கா சொல்லிட்டோம்னா ஆமே ஸ்தோத்திரம். அதுக்காக தான் ஆண்டவர் இவனுக்கெல்லாம் இந்த வரத்தை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு அடக்கி வாசிக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ என் கையில் ஒரு AK-47 இருந்ததுன்னா என்னை நானே சுற்றுவேன். அல்லேலூயா. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. 12 ஆயிட்டு தாண்டிட்டு சொல்லுங்க, 12 தாண்டிட்டு. ஆனால் இன்னும் ஒன்று இருக்கு. அடுத்த வாரமும் இதுதான் உங்களுக்கு, அடுத்த வாரம் இதே பிரசங்கம் தான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆராதனையாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த வாரம் என்ன செய்யப்படும். ஆமாம். எத்தனை பேருக்கு வாஞ்சையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியில் என்ன சொன்னேன், கடைசியில் என்ன சொல்லி முடிச்சேன்? அல்லேலூயா. 21 வயசுல கழுகு பறக்கிற மாதிரி யார் பறந்துகிட்டு இருக்கா? 40 வயசுல காத்திருந்த கழுகு பறந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. 80 வயசு இருக்கிற காலை இப்ப என்ன செய்கிறான்? 25 வயசு 40 வருஷத்துக்கு முன்னால பேசுற மாதிரி யார் பேசிக்கிட்டு இருக்கா? காலை இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அந்த மலை நாட்டை தாங்க. அல்லேலூயா. நான் பார்த்துக்கிடுவேன். 40 வயசுல இருந்த பலன் இன்னும் என்ன செய்யல, குறையலப்பா. அல்லேலூயா. அம்மே, நீ பார்த்த அந்த காலை இப்ப இன்னைக்கு இருக்கிறான். அதே ஆராதனை இன்னைக்கு என்னால செய்ய முடியும். இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருங்க, இந்த சுகர் என்ன பண்ணிடும் நினைக்க, அல்லேலூயா. இந்த கால்வலி என்ன செஞ்சிரும் நினைக்க, அதே பலன் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு கையை தட்டினது இன்னைக்கு என்னால தட்ட முடியும். அல்லேலூயா. இப்ப என்ன அப்படின்னா 50 வயசு அம்மாலாம் நல்லா தான் ஆராதிக்காங்க. 20 வயசு ஆள் தான் கிளவியா மாறிட்டு, 20-15 வயசு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு, கிளவியா மாறிட்டு இருக்கோம் நம்ம சபையில. அப்படி நீங்க நம்ம தங்கச்சி மாதிரிலாம் அப்படி மாற மாட்டாங்க.
தம்பி மாதிரி அப்படி மாறுவீங்களா? மாறக்கூடாது. அல்லேலூயா. இப்போ தம்பி மாதிரி கை தட்டுறதுல நான் கை தட்டும் போது தான் பார்ப்பேன். அவங்க எப்படி தட்டுவாங்க தெரியுமா? சத்தம் கேட்கா நல்லா கேட்குன்னு சொல்லுறீங்களோ? சத்தம் கேட்கல. ஆனால் பின்னால் அந்த வயசான அம்மா தட்டும்போது எப்படி கேட்க தெரியுமா? டமா டமாருங்க. இப்போ என்ன ஒன்று குழப்பம் அப்படின்னா, நல்லா ஆராதிக்கணும், நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நான் நம்ம தம்பி மாற சொல்லலை, வெளியே நான் பார்த்ததை சொல்கிறேன், வெளியே பார்த்ததை சொல்கிறேன். அல்லேலூயா. நம்ம நீ பாழ் பண்ணும்போது நாங்கள் தட்டிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வாரோம்னா, 21 வயசு கழுகுகளை போல இது என்ன செய்து கொண்டிருக்கிறது? பறந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது இது 50 வயசு, 60 வயசு, 70 வயசுன்னு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. நீ பாடும்போது அப்படித்தான் தெரியணும், நீ ஆராதிக்கும் போது அப்படித்தான் தெரியணும், நீ வாழும் போது அப்படித்தான் தெரியணும், நீ ஓடும் போது அப்படித்தான் தெரியணும், நீ படிக்கும் போது அப்படித்தான் தெரியணும். அல்லேலூயா. நீ வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கு அப்படித்தான் தெரியணும். இவன் யோசேப்பு என்பதை 10 சகோதரர்களாலும் என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் யோசேப்பை, அவன் அடிமையா இருப்பான், செத்தே கூட பேர்ப்பான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா சகோதரன் யோசேப்பு சொல்லுகிறான், அண்ணன் ரூபன் நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிறாயா? பாரு கர்த்தர் என்னை எப்படி மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை எப்படி மாற்றி இருக்கிறார். காத்திருந்த என்னை எப்படி மாற்றி இருக்கிறார். அடையாளம் அதுதான். காத்திருந்தவனுக்கு அடையாளம் யார் தான்? யோசேப்பு தான். காத்திருந்தவனுக்கு அடையாளம் யார் தான்? எலியா தான். காத்திருந்தவனுக்கு அடையாளம் யார் தான்? 38 வருஷமாய் குஷ்டரோகியா இருந்தவன் தான் அடையாளம். அல்லேலூயா. காத்திருந்தவனுக்கு யார் அடையாளம்? இந்த கழுகு தான் அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே செய்ய போகிறார். மற்றவங்க உங்களை பார்க்கும்போது, இந்த குடும்பத்தை 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன், இன்னும் இந்த குடும்பம் அப்படியே தான் இருக்கு. சுவாபம், வாழ்க்கையில அம்மை சோத்திரம், எல்லாவற்றிலையும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. உன்னை ரூபனாக பார்த்து விடக் கூடாது. உன்னை எரிகிற முச்செடியாக அவர்கள் பார்க்க வேண்டும். ஆமே. தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் எழுமில்லுங்க. கடைசியாக நம்ம ஜெபிக்க முடிக்க போகிறோம். ஆமே. பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்க பிள்ளைங்களுக்காக காத்திருங்க, உங்க பிள்ளைங்களுக்காக காத்திருங்க. ஜி மைனர் வாசிமா, உங்க பிள்ளைங்களுக்காக காத்திருங்க, உங்க பிள்ளைங்களுக்காக காத்திருங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை இனி பார்க்கும்போது, தேசத்துல பார்க்கும்போது அவர்களை தீர்க்கதரிசியா பார்க்கணும். அவர்களை கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடமாய் உன் பிள்ளைகளை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்காக நீ காத்திரு. பெற்றோர்களே, தாய்மார்களே, ஆமே, பாட்டிமாரே, ஆமே சோத்திரம், உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. ஆமே. உங்க பிள்ளைகளை ஆமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு யோசேப்பை போல ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். 40 வயசு என்று தெரியாத அளவுக்கு ஆமே இளம் கழுகுகளை போல மாற்ற கர்த்தர் ஆமே விரும்புகிறார். காத்திரு, காத்திரு, காத்திரு. காலேபை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மோசேயை போல கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அவன் கண்கள் மங்கள, அவன் கண்கள் மங்கவில்லை. தெய்வ ஜனமே, காத்திரு. அவன் பிள்ளை மேல தரிசனம் இருக்கு, காத்திரு. அவன் பிள்ளை சும்மா பிறக்கல, அவனுக்கு தரிசனம் பெற்ற பிள்ளை. காத்திரு. என்ன உடைச்ச வார்த்தை அதுதான், என்ன ஒரு உடைச்ச வார்த்தை அதுதான். 13 வருஷத்துக்கு பிறகு தன் சகோதரனை வந்து பார்க்கிறாங்க. ஆனா யோசேப்பை கண்டுபிடிக்க முடியல. உங்க பாஸ்டர், வாலிப தங்கச்சியே, சகோதரியே, இனி உன் ஜெபத்தை உன் பாஸ்டர் கேட்கும் போது, நீ ஆராதிக்கிறத உன் பாஸ்டர், உன் பக்கத்துல இருக்கிறவங்க, உன் கிராமம் பார்க்கும்போது, ஹல்லேலூயா, உன்னை பழைய பார்வையை பார்த்தது மாதிரி பார்த்திடக்கூடாது. இதுக்கு முன்னால பார்த்தது மாதிரி உன்னை பார்த்திடக்கூடாது. உன்னை கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு இருக்கு. இவனுக்காக கர்த்தர் உன்னை மறைவா வச்சிருந்தார் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். இந்த மகளுக்காக ஆண்டவர் மறைவா ஏதோ வச்சிருந்திருக்கிறார்ல, இவ்வளவு பெரிய அலங்காரத்தை வச்சிருப்பான்னு நாங்க நினைச்சே பார்க்கலையே, இவ்வளவு பெரிய மேன்மையை வச்சிருப்பாரு நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி இந்த ரூபன் சொல்லணும், யூதா சொல்லணும், லேவி சொல்லணும், சிமியோன் சொல்லணும், இசக்கார் சொல்லணும், நப்தலி சொல்லணும், தான் சொல்லணும், யாக்கோபு சொல்லணும், உன் தகப்பன் சொல்லணும், ஆவிக்குரிய தகப்பன் சொல்லணும், ஒரு சரித பிரகாரமான தகப்பன் தாயும் சொல்லணும். என் பிள்ளை காத்திருந்தா, என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல,
என் கண்கள் காலே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆம் வாலிப தங்கச்சி, சகோதரியே, நீ ரதங்களை முந்தி ஓடுகிறத அவங்க பார்க்கணும். இவன் இப்படி ஓடுவான்னு எனக்கு தெரியாது. இப்படி தீவிரித்து கர்த்தருக்காக செயல்படுவான் என்று நாங்கள் ஒரு நாளும் எண்ணினது இல்லை. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஜி மைனர். ஆமென். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உங்க வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவாசிக்கேனும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஏகோவாசிக்கேனும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம். ஆமென். ஜனங்கள் உன் மேல வச்சிருந்த அபிப்பிராயம், ஜனங்கள் உன் மேல வச்சிருந்த பார்வை, இது மாறணும் அப்படின்னா நீ காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல பாதத்துல காத்திருக்க வேண்டும். ஜனங்கள் உன் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம், இவங்களா, இந்த குடும்பமா, இந்த சபையா, இந்த ஊழியமா அப்படின்னு அவர்கள் வச்சிருந்த அபிப்பிராயம் ஜனங்கள் சகோதரர்கள் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, அவன் யோசேப்பா அவன் அடிமையா இருந்திருப்பான், அவனையே பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவன் அங்க அடிமையா இல்ல. ஜனங்கள் நினைச்சத மாதிரி அவன் அங்க இல்ல. தன் சகோதரர்கள் நினைச்சது மாதிரி அவன் யோசேப்பா அங்க இல்ல. நீ அப்படி இருந்திடக்கூடாது. நன்றி ஆண்டவரே, இவளோடு கூட பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி. உமக்காய் காத்திருப்போம், உம்மையை பற்றி கொள்வோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. ஆம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் பரிசுத்தமும் இன்றும் என்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நாம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். சொல்லுங்க. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்தும் கர்த்தரே என் பலம், கர்த்தரே என் கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சியே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீசஸ்.